எதுவுமே இல்லாமல் போய் வகுப்பு ஏதாவது நாட்களில் தொடர்ச்சியாக இப்படியாக சில வேளைகள்ல இந்த கனெக்ஷன்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் காரணமாக ஆங்காங்கே நம்முடைய வகுப்புகளுக்கான தடங்கல்களும் வந்து போகும். எனவே அவற்றையெல்லாம் நாங்க எதிர்கொள்ளும் முகமாகத்தான் இந்த வகுப்புல அமர்ந்திருக்க போறோம். அந்த வரிசையில இன்றைய முதல் நான் ஒரு குறிப்பிட்ட 3 நாட்களுக்குள் முதலாம் அத்தியாயத்தை முடிப்பதற்கு எண்ணியிருப்போம். குறிப்பாக நமக்கு மைக் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க, மைக்கை மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. அஸ்வர் சார் மைக்கை மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. எனவே நாங்க இயன்றவரை அத்தியாயங்கள் ரீதியாக இருக்கக்கூடிய முதல் 6 அத்தியாயங்களையும் கற்றுக்கொண்ட பிறகுதான் பாஸ் பேப்பருக்குள்ள போறது பொருத்தம். அந்த வரிசையில நமக்கு நிறைய அத்தியாயங்கள் இருந்தாலும் முதல் 6 அத்தியாயங்களையும் நாங்கள் ஓரளவு விளங்கிய பிறகு பாஸ் பேப்பருக்குள்ள போயிட்டு பாஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் சேர்த்து பார்த்து கொண்டு போகின்ற பொழுதுதான் அந்த விடயங்களை நாங்கள் சரியாக கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு நம்ம படுத்திக் கொள்ள ஒரு விடயத்தில் உங்களுக்கு தெளிவற்ற தன்மை இருக்கும் என்று நீங்க உணர்ந்து கொண்டால் தயவு செய்து அதை நீங்க விளங்காமலேயே போயிடாதீங்க. வகுப்பில இயன்ற வரை நீங்க கேள்வி கேட்கக்கூடியவர்களாக இருந்தால் அது பிரயோசனமாக இருக்கும். ஏனென்றால் காரணம் இதில் உள்ள நோட்ஸ்களை நம்பி நாம் அது விளங்கி கொள்ளும் என்ற அடிப்படையில வகுப்புகளுக்கு ரெக்கார்டிங் வருந்தான் என்ற அடிப்படையில நீங்க அலட்சியமாக இருந்துட்டு பரீட்சை நினைப்பது மிக கடினமான காரியமாக இருக்கும். அந்த வரிசையில் நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி பேப்பர்ல ஒவ்வொன்றாக நாங்க பார்க்க இருக்கோம். அந்த கேள்வி பேப்பர்ல நமக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் ஒவ்வொன்றையும் நாங்க விளங்கிக் கொள்வோமாக இருந்தால் அது நமக்கு பூரணமான ஒரு இயலுமையை தரும் உங்களுடைய பரீட்சை வினாத்தாளை நீங்கள் எதிர்கொள்வதற்கு. ரைட். அந்த வரிசையில ஏதாவது முன்கூட்டி கேட்க வேணும் என்றிருந்தால் ஒரு நிமிடங்கள் உங்களுக்கு சந்தர்ப்பத்தை தந்துட்டு நாம நேரடியாகவே இந்த விடயத்துக்குள்ள ஏதாவது நாம கலந்துரையாட வேணும் என்றிருந்தால் அதற்கு 1 நிமிடங்கள் 2 நிமிடங்களை தந்துட்டு அதுக்குள் பிறகு நான் கேள்விக்குள்ள போறேன். ஏதாவது கதைக்க வேணும்டா கதைச்சு கொள்ளுங்க, கேட்க வேணும்டா கேட்டுக்கொள்ளுங்க. சார் எக்ஸ்கியூஸ் மீ, அத்தியாயம் 1 இருக்கு சார். அதுல அத்தியாயம் அதுல நிறைய சாப்டர்கள் இருக்கு. அதுல 1 தான் நாங்க சிலபஸுக்குள்ள இருக்கு சார். அந்த அத்தியாயம் 1ல அப்ப அது ஒரு தனி பிரிவா சார் அல்லது அத்தியாயம் 1ல அத்தியாயம் 1-1 இருக்கு. உங்களோட கெசட் நோட்டிபிகேஷன் ஒரு தரம் எனக்கு அந்த குரூப்ல போட்டு விடுங்க, நான் ஒரு தரம் பார்த்து விடுறேன். நான் பொதுவாக பேப்பரை நான் பார்த்துட்டேன். நான் உங்களோட பேப்பர்ல வந்து அத்தியாயம் முதல் 5 அத்தியாயங்களும் முழுமையாக இருக்குது. முதல் 5 அத்தியாயங்களும் முழுமையாக இருக்குது. முதல் 1-1 அது அது பெரிய ஒரு விஷயம் இல்லை. முதலாம் கேள்வியோட முடிஞ்சு போயிட்டு 1-1 அப்படி வராது. முதலாம் அத்தியாயம் பூர்ணமாக இருக்க வேணும். அதுல 1-1 முதலாவதும் ஆனா மாவண்ணாவும் கேள்வியோட முதலாவது நீங்க சொல்ற விஷயம் முடிஞ்சு போயிட்டு. எனவே நாங்க ஒரு தரம் கெசட் நான் ஒரு தரம் பார்த்துக்கொள்றேன். ஆனால் பேப்பரை நான் டவுன்லோட் பண்ணி எனக்கு ராசி சார் அனுப்பியிருந்தாங்க. நானும் டவுன்லோட் பண்ணி கடைசியாக 23ஆம் ஆண்டு நடந்த பேப்பர், முதல் நடந்த பேப்பர்களையும் டவுன்லோட் பண்ணி உங்களோட குரூப்ல ஷேர் பண்றதுக்காக போட்டிருந்தேன். உங்களுக்கு நிறைய சாப்டர் ஏற்கனவே எனக்கு தெரியும். செல்டிஎஸ் ஆக்களுக்கு நான் போன வருஷத்துக்கு முந்தின வருஷங்கள் எல்லாம் ஈபிக்கான வழிகாட்டல் செய்தன்ற வகையில் ஒரு பிரம்மாண்டமான சிலபஸ் உங்களுக்கு இருக்குது. வேறு
சார் எக்ஸ்கியூஸ் மீ, கேளுங்க சார். இந்த இந்த பரீட்சை தொடர்பான கெசட்ல சார் ஓ நிதி பிரமாணங்கள் இருக்கு. ஓ இப்ப 1ஆம் தேதி 12ஆம் மாசம் 1ஆம் தேதி சேவிங்ஸ் மினிட் ஒன்று 5வது அமெண்ட்மெண்ட் வெளியாயிருக்கு. அதுல நிதி ஒழுங்கு விதிகள் மற்றும் பெருகை ஆ நடைமுறை 1.5 மணித்தியாலம் 2 மணித்தியாலமா மாத்திருக்காங்க. அதோட ஓம் அரசாங்க பெருகை நடைமுறையும் சேர்த்திருக்கு. அப்ப இதுவும் வருமா சார் ஓம் எங்களுக்கு? சார் ஓம் சார் ஓம். அதாவது இப்ப நடக்கின்ற எல்லா பரீட்சைகள்லையும் பெருகை நடைமுறை இல்லாமலுக்கு எக்ஸாம் பேப்பர்ல, அதிலும் குறிப்பாக 2025ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 1ஆம் திகதியிலிருந்து தேசிய பெருகை ஆணைக்குழு உருவாக்கப்பட்டு நடைமுறையில் இருக்கின்ற காரணத்தினாலே அந்த விடயம் வினவப்படாமல் ஒரு பரீட்சை நடைபெறுவதில்லை. இப்ப சாதாரணமாக எல்லா மற்றது நீங்க சாதாரண ஒரு துறை அல்ல, ஒரு நாடளாவிய சேவைத்துறை. அப்படியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு பெருகை நடைமுறை தெரியாமல் நீங்க உங்களோட காரியங்களை செய்து கொண்டு போக இயலாத அடிப்படையில உங்களோட இந்த பெருகை நடைமுறையை நாங்க பார்க்க வேண்டி இருக்கும் சார். சரி அஸ்மி சார். சரி சார், சரி சார், ஓகே 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 ஓகே. நாம தொடர்ந்து கொண்டு போவோம். ஆங்காங்கே இடையில இடையில சந்தர்ப்பத்தை தருவேன். நான் அப்பப்ப மட்டும் கதைச்சு கொள்வோம். என்னென்றால் அதிகமாக நான் இப்படி கேள்வி கேட்கறதுக்குரிய நேரங்களை மட்டும்தான் கொடுப்பது. இந்த நேரத்துக்குள்ள நாங்கள் அதை முகாமை செய்து கொள்ள முடியாமல் போவோம் என்கின்றபடினால அந்த வரிசையில முதலாவது கேள்வி நிதியாண்டு என்பதை வரையறுக்குக என்கின்ற விஷயம். சில விஷயங்கள் நமக்கு இலகுவானதாக இருக்கும், சில விஷயங்கள் சின்ன சின்ன வார்த்தைகளில் சிக்கல் மிக்கதாக இருக்கும். இயன்ற வரை நான் அவற்றை எல்லாமே உங்களுக்கு இலகுபடுத்தாரது முயற்சிக்கிறேன். அந்த வரிசையில நிதி பிரமாணத்தினுடைய இலக்கம் 1, நிதி பிரமாண இலக்கம் 1 நமக்கு நிதியாண்டு என்பதை பற்றிய விடயத்தை நமக்கு சொல்லுது. நிதியாண்டு என்கின்ற அம்சத்தை பற்றி நமக்கு விளங்கப்படுத்துது. நிதியாண்டு என்றால் சாதாரணமாக சின்ன ஒரு விடயம்தான். நமக்கு தெரியும், ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் 1ஆம் திகதி தொடக்கம் அந்த ஆண்டினுடைய டிசம்பர் மாதம் 31ஆம் திகதி வரையிலான கால பகுதியை நாம சொல்லுவோம் நிதியாண்டு என்று சொல்லுவோம். ஒவ்வொரு ஆண்டிலும் காணப்படுகின்ற ஜனவரி மாதம் 1ஆம் திகதி தொடக்கம் அதே நிதியாண்டினுடைய டிசம்பர் மாதம் 12ஆம் திகதி வரையிலான கால பகுதியை நாம சொல்லுவோம் நிதியாண்டு. எனவே நமக்கு இது ஒரு பெரிய சர்ச்சையை கொடுப்பதில்லை. நான் இங்கே ஒவ்வொரு விடை தருகின்ற பொழுதும் அதனுடைய நிதி பிரமாண இலக்கங்கள் பிரிவுகள் அவற்றை நான் சொல்லுவேன். ஆனா பரீட்சைக்கு நீங்க அந்த நிதி பிரமாண இலக்கங்களை குறிப்பிட்டு கூறித்தான் விடை எழுத வேண்டுமா? இல்லவே இல்லை. சொல்றதுக்கு ஒரு பரிணமான ஆதாரம் வேணுமே. அதனால நான் ஆதாரபூர்வத்துக்காக அந்த விடயங்கள் ஒவ்வொன்றிலுமே நிதி பிரமாண இலக்கங்களை சொல்லிக்கொண்டே போவேன். அல்லது அரசியலமைப்பு சட்டங்களை பற்றி சொல்லுவேன், அல்லது நமக்கு இருக்கக்கூடிய பெருகை நடைமுறையினுடைய அத்தியாயங்கள் பிரிவுகளை பற்றி சொல்லிக் கொண்டு. ஆனால் நீங்க அந்த இலக்கங்கள் நம்பர்களை நீங்க பாடமாய் கொண்டு போகணும்ன்ற தேவை இல்லை. அப்படி போட்டால் நல்ல மாண்டு கேட்டா போட்டா நல்லமன்றதும் இல்லை, போடாட்டி நல்ல மில்லைன்றதும் இல்லை. ஆனா நான் அதை உங்களுக்கு ஆதாரபூர்வமாக சொல்ல வேணும் என்கின்றபடினாலே அந்த விடைகளை கதைக்கின்ற போது அப்படி நான் செய்து கொள்வேன். அப்ப நிதியாண்டு அப்படி என்பது ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 1ஆம் திகதி தொடக்கம் டிசம்பர் 31 வரையிலான 12 மாதங்கள் நிதியாண்டு ஆகும். பிந்தி இணைந்தாக்களுக்கு சில வேளைகள் நாம் என்ன செய்தியை சொல்லிக் கொண்டோம் என்று சில வேளை தெரியாம போயிடலாம். மீண்டும் ஒரு தடவை ஞாபகப்படுத்திக் கொள்ள, நான் இந்த கேள்விகள் அத்தனைக்கும் உரிய விடைகள் யாவும் நான் இயன்ற வரை உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணி அனுப்பி வைக்கிறதுக்குரிய முயற்சி எடுப்பேன் நான். எனவே நீங்க அதை எழுதி கொண்டிருக்க வேண்டிய தேவை இல்லை. காரணம் என்னன்னா, நீங்க அந்த கன்சென்ட்ரேட் பண்ணணும் என்கின்ற நோக்கத்துக்காக நான் கதைக்கின்ற போது இயன்ற வரை என்ன கதைக்கணுன்றதை கிரகித்து அதில் ஏதாவது கேட்க வேணும் என்று சொன்னா கேட்கறதுக்குரிய முயற்சிகளை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஆனால் நான் அந்த கேள்வி அத்தனைக்கும் உரிய விடைகளை உங்களுக்கு பிடிஎஃப் ஆக்கியே தருவேன். இந்த வகுப்பு முடிவில் இந்த வகுப்பினுடைய இன்றைய வீடியோ கிளவுட் சேவிங் உங்களுக்கு கிடைக்கும்.
அது வந்து 2, 3, 4, 5 நாட்கள் வரை தான் வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். அதற்குள்ளே ஏதாவது விடுபட்டிருந்தால் நீங்கள் அதை பார்வையிட்டுக் கொள்ள முடியும். ஆனால் அதனுடைய கேள்விகளையும் விடைகளை நான் கதைக்கின்ற போதே இயன்ற வரை நீங்க கிரைத்துக் கொள்ளக்கூடிய முயற்சியை நீங்க எடுத்துக்கொள்ள வேணும். அந்த வரிசையில அந்த முதலாம் கேள்வியில ஆவண்ணா பகுதி திரட்டிய நிதியம் என்றால் என்ன என்பதை சுருக்கமாக குறிப்பிட்டு, திரட்டிய நிதியமானது எவை கொண்டு உருவாக்கப்படுகிறது என்பதை குறிப்பிடுக என்கின்ற கேள்வி. இந்த இடத்துல நாம் ஆனா கேள்வியை பார்த்திருந்தோம். நிதி ஆண்டு என்கின்ற விடயம் அது ஒரு பெரிய பிரச்சினைக்குரிய விடயம் இல்லை விளங்கிக் கொள்வதில். ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரையிலான 12 மாதங்களைத்தான் நாங்க நிதியாண்டு என்று சொல்லுவோம். ஆனால் இப்ப கதைப்பது நிதியங்கள் சம்பந்தமான விடயங்கள். இந்த நிதியங்கள் சம்பந்தமான விடயங்களை நாங்க விளங்கிக் கொள்வதற்கு நாங்க 4 வகையான நிதியங்கள் பற்றிய அறிவை பெற்றிருக்க வேணும். ஒரு நிதியத்துக்கு பெயர் சொல்லுவோம் திரட்டு நிதி அல்லது திரட்டிய நிதியம் என்று சொல்லுவோம். திரட்டிய நிதியம் என்று சொல்லுவோம், அல்லது பொது நிதியம் என்று சொல்லுவோம், பொது நிதியம் என்று சொல்லுவோம், அல்லது அரச நிதி அப்படின்னு சொல்லுவோம், அல்லது அரச நிதி அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே நாம சொல்லுகிற ஒத்தகருதி சொற்கள். அது போல நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய 2வது நிதியம் அவசர கால நிதியம். அவசர கால நிதியம் என்கின்ற விடயம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அவசர கால நிதியம். அது போல நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய இன்னும் ஒரு நிதியம் நியதி சட்ட நிதியம். நியதி சட்ட நிதியம். நியதி சட்ட நிதியம். அதுபோல நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய 4வது நிதியம் எதிர்பாராத பின்னிகழ்ச்சி நிதியம். எதிர்பாராத பின்னிகழ்ச்சி நிதியம். இந்த 4 நிதியங்கள் தொடர்பான அறிவையும் ஒவ்வொரு அரசாங்க உத்தியோகத்திலும் தெரிந்திருக்க வேண்டும் என்ற வகையில இந்த விடயங்கள் தொடர்பான வினவுதல்கள் பொதுவாக பரீட்சையினுடைய பேப்பர்களிலே நிதி பிரமாணங்கள் தொடர்பான பேப்பர்ல நாம் அதிக தடவைகளில் பார்க்கலாம். அந்த வரிசையில திரட்டிய நிதியம் என்கின்ற விடயம் சம்பந்தமாக நமக்கு அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 149வது பிரிவின் 1வது உபகூறு, அரசியல் அமைப்பு சட்டத்தின் அரசியலமைப்பு சட்டம் 149 1வது உபகூறு நமக்கு திரட்டிய நிதியம் என்றால் என்ன என்பதை பற்றிய விபரத்தை நமக்கு சொல்லுது. அன்புக்குரிய உத்தியோகத்திலே திரட்டிய நிதியம் என்று சொன்னால் சட்டம் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்கென்று ஏதாவது ஒரு நிதியத்தை வைத்திருந்தால் அவற்றை நாம சொல்லுவோம் நியதி சட்ட நிதியம் என்று சொல்லுவோம். அப்படி ஏதாவது ஒரு குறித்த நோக்கத்திற்கென்று ஒதுக்கப்படாமல் இருக்கின்ற மற்றைய எல்லா நிதியங்களையும் நாங்கள் சொல்லுவோம் ஒரு பொதுவான நிதியம் அல்லது திரட்டிய நிதியம் அல்லது அரச நிதியம் என்கின்ற வார்த்தை கொண்டு அழைப்போம். உதாரணத்துக்கு நமக்கு தெரியும் ஊழியர் சேமலாப நிதியம். இது சட்டத்தால் ஒரு குறிப்பிட்டாக்கப்பட்டது. அப்ப இது திரட்டியமாகுமா என்று கேட்டா இல்லவே இல்லை. ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்கென்று உருவாக்கப்பட்டிராதவைகள் தான் திரட்டிய நிதியம். அதுபோல மகப்பொல புலமை பரிசு நிதியம் என்று வச்சுக் கொள்ளுங்கள். அது ஒரு குறிப்பிட்ட நோக்கம். விதவைகள் அனாதைகள் ஓய்வூதிய நிதியம் ஒரு குறிப்பிட்ட நோக்கம். இப்படியாக ஒவ்வொரு அமைச்சின் கீழும் பல்வேறுபட்ட நிதியங்கள் காணப்படுகின்றன. இப்ப நான் வேலை செய்கின்ற அமைச்சுக்கு கீழே 11 நிதியங்கள் காணப்படுகின்றன. அதுபோல பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுங்கள் இயங்குகின்ற பல்கலைக்கழகங்களிலே பல்வேறுபட்ட நிதியங்கள் காணப்படுகின்றன. அவை எல்லாமே ஒரு குறித்த நோக்கத்துக்கு உருவாக்கப்பட்டவையாக இருக்கும். அப்படி அல்லாமல் பொதுவாக காணப்படுகின்ற நிதி அல்லது நிதியங்கள் நாங்க அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 149வது பிரிவின் 1வது உபகூறுக்கு அமைவாக திரட்டிய நிதியமாக நாம சொல்லுவோம். அப்ப அதுக்கு விளக்கம் சொல்லுகின்ற போது நாம சொல்லணும் சட்டம் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்கென உருவாக்கியிராத நிதியங்கள் யாவும் ஓர் திரட்டிய நிதியம் ஆகும். ஒரு திரட்டிய
நிதியம் ஆகும். இங்க ரெண்டு கேள்விக்குள்ள ரெண்டு அம்சங்கள் இருக்குது. ஒன்று, திரட்டிய நிதியம் என்றால் என்ன என்பது ஒரு கேள்வி. அந்த கேள்வியினுடைய தொகுப்பிலே தொடரிலே மீண்டும் ஒரு கேள்வி இருக்குது. அதுதான் அது எவை கொண்டு உருவாக்கப்படுகின்றது. அப்படி என்றால் அர்த்தம், திரட்டிய நிதியம் என்பதனுள் என்னென்ன விடயங்கள் சேரும் என்பதை பற்றிய கேள்விதான் அது. இதே அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 149வது பிரிவின் 2வது உபகூறு ஒரு திரட்டிய நிதியமானது பின்வரும் 6 அம்சங்களை கொண்டு உருவாக்கப்படுகிறது என்கின்ற விடயத்தை சொல்லும். அப்ப திரட்டிய நிதியத்தின் உள்ளடக்கம், திரட்டிய நிதியத்தின் உள்ளடக்கம் அல்லது அது எவை கொண்டு உள்வாங்கப்பட்டு உருவாக்கப்படுகின்றது என்கின்ற விடயத்தை பற்றி சொல்கின்ற போது அது சொல்லுது. ஒன்று, அரசாங்கத்தினால் அறவிடப்படுகின்ற வரிகள் இந்த திரட்டிய நிதியத்தை உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது என்கின்ற விடயத்தை நம்ம சொல்லுது. அதுபோல இரண்டாவது, வீத வரிகள், அவையும் திரட்டிய நிதியத்தை உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது அப்படின்னு சொல்லுது. அது என்ன வரிகள், அது என்ன வீத வரிகள் அப்படிங்கிற விடயத்தை புரிஞ்சாத்தானே நாம அதை நினைவில் வைத்துக் கொள்ளலாம். அந்த வரிசையில நமக்கு தெரியும், சாதாரணமாக பொருட்கள் சேவைகள் மீது விதிக்கப்படுகின்ற வரிகள், இலங்கையிலே பொருட்கள் சேவைகள் மீது பல வரிகள் விதிக்கப்படுகின்றன. நம்ம எல்லாருக்குமே தெரிந்த வரி வெட் வரி, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுபோல தேச நிர்மாண வரி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது இப்படியான வரிகள் அரசனுக்கும் அதே பெர்சன்டேஜ் தான், அடியானுக்கும் ஆண்டிக்கும் அதே பெர்சன்டேஜ் தான், 18% தான் எல்லோருக்குமே. அப்ப அதை நாம சொல்லுவோம் வரிகள் என்று சொல்லுவோம். வீத வரிகள் என்பது வருமான வரிகளுக்கு சமமானது. வருமான வரிக்கு நாம சொல்ற வார்த்தை தான் வீத வரிகள். வருமானம் அதிகரிக்க அதிகரிக்க அதுக்கு அறவிடப்படுகின்ற வரியினுடைய வீதங்களும் அதிகரிக்கும். இப்ப நாங்க எல்லாம் அரசாங்கத்துக்கு உழைக்கும் போது வரி செலுத்துகின்ற உத்தியோகத்தர்களாக இருக்கோம். அப்ப நாம் எல்லோருமே நம்முடைய வருமானம் 1,50,000 விட அதிகரிக்கின்ற பொழுது 6%, 12%, 18% என வரி செலுத்துகின்ற உத்தியோகத்தர்களாக இப்ப நாம் இருப்போம். ஆகவே அது வருமானத்தினுடைய அளவுகள் அதிகரிக்க அதிகரிக்க அதனுடைய வீதங்களும் அதிகரிப்பதனாலே அதை நாம சொல்றோம் வீத வரிகள் என்று சொல்றோம். அதுபோல சுங்கத்திலே அறவிடப்படுகின்ற தீர்வைகள், சுங்க தீர்வைகள், இந்த சுங்க தீர்வைகளை கொண்டுதான் அரசாங்கம் இந்த திரட்டிய நிதிக்கான நிதிகளை பெற்றுக்கொள்கிறது. அல்லது சுங்க தீர்வைகள் என்பது திரட்டிய நிதியத்திற்குள் சென்று விடுகின்றன அப்படி என்கின்ற விஷயம் தெரியும். அதுபோல நீதிமன்றத்திலே அறவிடப்படுகின்ற தண்ட பணங்கள், நீதிமன்றத்திலாக இருக்கலாம் அல்லது ஏதேனும் அலுவலகங்களிலாக இருக்கலாம், அப்படியானவற்றில் அறவிடப்படுகின்ற தண்ட பணங்கள் இந்த திரட்டிய நிதியத்தை உருவாக்குவதற்கான நிதி மூலங்களாக நாங்கள் பார்க்கிறோம். அது போலவே அரசாங்கம் உழைக்கின்ற வருமானங்கள், அரச வருமானங்கள், அரசாங்கம் எத்தனையோ தொழில் முயற்சிகளில் முதலீடு செய்திருக்கின்றன. அந்த முதலீடுகளினூடாக அரசாங்கம் உழைத்துக் கொள்கின்ற வருமானங்கள் யாவும் இந்த திரட்டிய நிதியத்தை உருவாக்குவதற்காக பயன்படுத்தப்படும் என்கின்ற விபரத்தை நாங்கள் புரிய வேண்டும். இவை நமக்கு போதுமா என்று கேட்டால் நமக்கு எல்லாமே தெரியும். இப்போதைக்கு இந்த நிதி பிரமாணம் அல்லது நிதி ஒழுங்கு விதி என்கின்ற விடயத்தை நான் விளங்கப்படுத்துவதற்கு அதிக சிரமம் தேவையில்லை என்றால், நாட்டிலே அடிக்கடி செய்திகளிலே கலந்துரையாடப்படுகின்ற பேசுபொருளாகவே இந்த நிதி பிரமாணங்கள் அமைந்து போய்விடுகின்றன. நம்முடைய நாடு மிக பிரபல்யமான ஒரு விடயம் தான் வெளிநாடுகளிலிருந்து கடன் பெறுவது. இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய அனர்த்தத்தின் காரணமாக இலங்கை மீண்டெழ வேண்டும் என்று சொன்னால் வெளிநாடுகளிலே கடன் பெற வேண்டும். அப்படியான கடன் படல்கள் இந்த திரட்டிய நிதியத்தில் உள்வாங்கப்பட்டுத்தான் நாட்டினுடைய அபிவிருத்தி வேலைகளுக்கு அவை பயன்படுத்தப்படுகின்றன. எனவே இப்படியாக வரிகளாக, வீத வரிகளாக, சுங்கத்தீர்வைகளாக, தண்டப்பணங்களாக, அரசாங்கம் உழைக்கின்ற வருமானங்களாக, அதுபோல இவை போதாத விடத்து அரசாங்கம் பெற்றுக்கொள்கின்ற கடன் படல்களாக இவைகளை கொண்டுதான் அந்த திரட்டிய நிதியம் உருவாக்கப்படுகின்றது என்கின்ற செய்தியை புரியவர். எனவே நாம் இங்க கற்றிருக்கக்கூடிய விடயம் திரட்டிய நிதியம் என்றால் என்ன என்பதை பற்றியும், அந்த திரட்டிய நிதியமானது எந்த விடயங்களை கொண்டு உருவாக்கப்படுகின்றது என்பதை பற்றியதுமான விடயம். ஆட்சியாக ஈனா கேள்வியையும் பார்த்த பிறகு உங்கள்ட்ட ஏதாவது டவுட் இருக்குமென்று சொல்லி நான் கேட்கறதுக்கு விரும்பிக் கொள்ளலாம். அதுக்கு இடையில யாருமே மைக் அன்மியூட் பண்ண வேணும். அதுதான் திரட்டிய நிதியமானது என் நோக்கங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. ஒரு திரட்டிய நிதியத்தை நாங்கள் எந்த நோக்கங்களுக்கு பயன்படுத்துகிறோம் என்பதை பற்றிய விடயங்கள்.
இந்த திரட்டிய நிதியம் உருவாக்கப்படுகின்ற விடயத்தை பற்றியும் கதைப்பது 149 உண்டு. அது 149 2வது பிரிவு அதை திரட்டிய நிதியம் என்றால் என்ன, அது எவ்வாறு உருவாக்கப்படுகின்றது என்கின்ற வரைக்கும் உடைய எல்லா விடயங்களுமே அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 149 பிரிவினுடைய கீழ் வருவது. ஆனால் திரட்டிய நிதியத்தினுடைய பிரயோகம் ஈனா கேள்வி, திரட்டிய நிதியம் என்ன நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படுகின்றது? அப்ப திரட்டிய நிதியத்தினுடைய பயன்பாடு, திரட்டிய நிதிய பயன்பாடு சம்பந்தமாகவும் அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். அந்த வரிசையில அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 149 பிரிவினுடைய 2வது பிரிவு நமக்கு திரட்டிய நிதியத்தினுடைய பயன்பாடுகள் சம்பந்தமாக நமக்கு கருத்துரைக்குது. என்னென்ன தேவைகளுக்கு ஒரு திரட்டிய நிதியத்தை பயன்படுத்தலாம் என்று சொன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம நாடு கடன் மறுசீரமைப்பு என்கின்ற ஒரு விடயத்திற்கு உடன்பட்ட பிறகுதான் சர்வதேச நாணய நிதியமே அதற்கு கடன் வழங்குவதற்கு முன் வந்தது. காரணம் என்னவென்றால், நாங்க பெறுகின்ற கடன்களை வெளிநாட்டுக்கு செலுத்த வேண்டிய கடனுக்காகவும் வட்டிக்காகவும் பயன்படுத்தினால் நாட்டிலே எதையும் செய்து கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கும் என்கின்ற படியினால் தான் கடன் மறுசீரமைப்பு கொள்கைகளை எல்லாம் அமுலாக்க வேண்டிய கடப்பாட்டுக்கு நம்முடைய நாடு தள்ளப்பட்டது. எனவே ஒரு திரட்டிய நிதியத்திலிருந்து மிக கணிசமாக கொடுக்கப்படுவது வெளிநாட்டு கடன்களுக்கான வட்டி கொடுப்பனவாக இருக்கு. அப்ப கடனுக்கான வட்டி கொடுப்பனவு ஒரு திரட்டிய நிதியத்திலிருந்து கொடுக்கப்படுகின்ற மிக முக்கியமான கொடுப்பனவு என்று சொல்றோம். குறிப்பாக மொத்தத்திலே அரசாங்கத்தினுடைய மொத்த கொடுப்பனவிலே சுமார் 51% கொடுப்பனவு கடன்படலுக்கான கொடுப்பனவுகளாக நாம பார்க்க, அந்த அளவுக்கு மிக பாரிய தொகைகளாக கடனுக்கான வட்டி கொடுப்பனவுகள் காணப்படுகின்றன. அது போலவே 2வது கொடுப்பனவாக ஆழ்நிதிய கொடுப்பனவுகள் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ஆழ்நிதிய கொடுப்பனவு என்று சொன்னா அது உண்மையான பொருள் கடன் மீள் கொடுப்பனவு. கடன் மீள் கொடுப்பனவு வெறுமனே வட்டியை மட்டும் கொடுத்தா போதுமா? பட்ட கடனை நாம் இருக்க வேண்டுமா இல்லையா? அதுக்கு எஃப்ஆர் சொல்ற வார்த்தை ஆழ்நிதிய கொடுப்பனவுன்னு சொல்றோம். அப்படியான கடனையும் நாங்க மீளச் செலுத்துவதற்கு இந்த திரட்டிய நிதியத்தில் இருக்கக்கூடிய பணத்தை தான் அத்தகைய கடன்களுக்கான மீள் செலுத்துகைக்கு பயன்படுத்திக் கொள்ளும். அதுபோல அரசாங்கம் இந்த திரட்டிய நிதியை சேகரிப்பதற்காகவும் அவற்றை கணக்கீடு செய்வதற்காகவும் முகாமை செய்வதற்காகவும் ஏற்படுகின்ற செலவுகளையும் இந்த திரட்டிய நிதியத்திலிருந்துதான் செலவு செய்து கொள்ளும் என்கின்ற விடயத்தை பற்றியும் அதே அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கருத்துரைக்கின்றது. எனவே அரசியலமைப்பு சட்டம் என்று நாம் இங்கே கதைப்பது 2ஆம் நிதி பிரமாணத்தினுடைய 1ஆம் பிரிவு நமக்கு அரசியலமைப்பு சட்டத்திலே காணப்படுகின்ற விடயத்தை எடுத்து மீண்டும் சொல்வதால் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை தான் நான் இங்கே நம்பராக சொல்றேன். நிதி பிரமாணம் 2 என்று நான் சொல்ல விரும்பவில்லை. ஏன்னா உண்மையாகவே அது அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கின்ற விடயத்தை நமக்கு மீண்டும் எடுத்து சொல்லுகின்ற இடமாகத்தான் நிதி பிரமாணம் 2 காணப்படுகின்றது. எனவே 3வது விடயம், ஒரு திரட்டிய நிதியம் என்ன நோக்கங்களுக்காக பயன்படுத்தலாம் என்று சொன்னா, திரட்டிய நிதியத்தினை சேகரிப்பதற்கு, கணக்கீடு செய்வதற்கு, மற்றும் முகாமை செய்வதற்கு ஏற்படும் இடைநேர் செலவுகள் இப்படியாக ஒரு திரட்டு நிதியத்தை சேகரிப்பதற்காகவும் அவற்றை முகாமை செய்வதற்காகவும் கணக்கீடு செய்வதற்காகவும் ஏற்படுகின்ற அத்தகைய செலவுகளையும் இந்த திரட்டிய நிதியத்திலிருந்து தான் நாம் கொடுத்துக் கொள்வோம். அதுபோல அரசாங்கத்தினுடைய பாராளுமன்றத்தினால் ஏற்படுத்தப்படுகின்ற அரசாங்க செலவுகளுக்குரிய கொடுப்பனவுகளும் இந்த திரட்டிய நிதியத்திலிருந்துதான் நாங்கள் கொடுப்பனவு செய்ய வேண்டியிருக்கும். அரசாங்கத்தின் செலவுகளுக்கான கொடுப்பனவு, அரசாங்கத்தின் செலவுகளுக்கான கொடுப்பனவு. ஒவ்வொரு வருடமும் அரசாங்கம் பல்வேறுபட்ட மீண்டு வரும் செலவுகளையும் மூலதன செலவுகளையும் செய்து கொண்டு போகும். அப்படியான அரசாங்க செலவுகளுக்கான கொடுப்பனவுகளும் இந்த திரட்டிய நிதியத்திலிருந்து நாம் கொடுப்பனவு செய்வோம். அதுபோல மிக முக்கியமாக இன்னொரு விடயம் இருக்கின்றது. அதுதான் அந்த திரட்டி நிதியமானது சில நியதி சட்ட நிதியங்களை, அதை நாம சொல்ற இன்னொரு வார்த்தை
விதிப்பணங்களை உருவாக்குவதற்கு என்று சொல்லுவோம். விதிப்பணங்களினை உருவாக்குவதற்கு இந்த திரட்டிய நிதியம் உதவும் என்று சொல்லுவோம். அதென்ன விதிப்பணங்களை உருவாக்குதல் என்று சொன்னால், இப்ப நமக்கு தெரியும் கோவிட் காலத்துல முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச கோவிட் நிதியம் ஒன்றை உருவாக்கினார். அதற்கு திரட்டிய நிதியத்திலிருந்தும் பங்களிப்பு செய்து கொண்டார். இதர வகைகளிலே கிடைக்கப்பெற்ற நன்கொடைகளையும் அதற்காக பயன்படுத்தி கொண்டாங்க. இனி அப்படியாக ஏதாவது நியதி சட்டத்தின் கீழ் உருவாக்கப்படுகின்ற நிதியங்களுக்கு நிதிகள் போதாமல் போகின்ற பொழுது இந்த திரட்டிய நிதியத்திலிருந்து அதற்கான பங்களிப்புகள் வழங்கப்பட்டு அந்த நிதியம் வலுப்பெற வைக்கப்படும். அந்த வரிசையில அப்படியான விதிப்பணங்களை, விதிகளினூடாக பணங்களை, சட்டங்களினூடாக நிதியங்களை உருவாக்குவதற்கும் இந்த திரட்டிய நிதியம் பயன்படும் என்கின்ற விபரத்தை தெரிவதோடு, அரசாங்கத்தினுடைய பாராளுமன்றத்தினுடைய விசேட செலவுகளாக உருவாவதற்கும் உரிய கொடுப்பனவுகள் இந்த திரட்டிய நிதியத்திலிருந்தே மேற்கொள்ளப்படும். பாராளுமன்றத்தின் விசேட தீர்மானம் மீதான செலவுகள் நிறைய பேருக்கு அந்த அரசாங்கத்தின் செலவுகளுக்கான கொடுப்பனவு என்கின்ற மூன்றாவதுக்கும் இந்த விடயத்திற்கும், அதுபோல பாராளுமன்ற விசேட தீர்மானத்தின் மீதான கொடுப்பனவு என்கின்ற இந்த விடயத்துக்கும் இடையில புரிதல் பற்றாக்குறை காணப்படுது. இது என்னன்னு சொன்னா உங்களுக்கு போக போகத்தான் புரியும். நாங்க ஒவ்வொரு வருடமும் செலவு செய்வதற்காக ஒரு சட்டத்தை உருவாக்கி கொள்வோம். நிதிப்பிரமாணம் 58 அதனுடைய பிரிவு 4க்கு அமைவாக ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் என்கின்ற ஒன்றை உருவாக்கி கொண்டால் மாத்திரம்தான் நாங்க செலவுகளை செய்யலாம். அப்படி ஒதுக்கீட்டு அதிகார சட்டத்தினூடாக வருகின்ற செலவுகளை நாங்க சொல்லுவோம் அரசாங்கத்தின் செலவுகள் என்றும், அந்த ஒதுக்கீட்டு அதிகார சட்டத்திலே இருக்கின்ற ஒதுக்கீடு போதாமல் போய்விட்டு அதற்கு குறை நிரப்பு பிரேரணை ஒன்றை பாராளுமன்றிலே நிதியாண்டின் போது சமர்ப்பித்து எடுக்கின்ற அந்த விசேட தீர்மானத்திற்கான கொடுப்பனவுகளையும் இந்த திரட்டிய நிதியத்திலிருந்துதான் கொடுப்பனவு செய்வோம் என்கின்ற விவரத்தையும் புரிந்து கொள்ளும். உத்தியோகத்தில் நாங்க இங்கே 3 முக்கியமான செய்திகளை பற்றி சொல்லியிருக்கேன். 1 திரட்டிய நிதியாண்டு, 2 திரட்டிய நிதியமும் அதன் சேர்க்கப்படுகின்ற விடயங்கள் பற்றியும், 3வது அந்த திரட்டிய நிதியமானது என்ன நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றது என்கின்ற விவரத்தை நாங்கள் பார்த்திருக்கோம். இப்ப ஒரு சில நிமிடங்கள் நான் உங்களுக்கு தந்து கொள்ளும். ஏதாவது நீங்க கேள்வி கேட்க வேணும் என்றிருந்தா கேட்டுக்கொள்ளுங்க அப்படி என்பதற்கு. So, excuse me. கேளுங்க. இப்போ சார் அந்த என் நோக்கங்களுக்கு பயன்படுத்துறதுல சார் 2வது ஆள் நிதியை கொடுப்பனவன்ற பயன்படுத்தப்பட்டிருக்கு சார். அதை நாங்கள் இப்போ கடனை மீளளிக்கிறதுக்கான கொடுப்பனவு என்று சொல்லி இவ்வளவு தானே சார் அந்த சொற்பதம் பயன்படுத்தணுமா சார், அல்லது என்ன 2லையும் சார் 2 சொற்கள்லையும் இது ஆள் நிதியை கொடுப்பனவன்ற டக்குன்னு ஞாபகத்துக்கு வராது, கடினத்தன்மையா இருக்கும். கடன் மீள் கொடுப்பனவன்றது சார் நம்ம யதார்த்தமாகவே நம்ம விளங்கி கொள்ளலாம் தானே. அப்போ ஞாபகம் இதில் கூட வச்சு கொள்ளலாம் நினைக்கிறேன். அப்படி எழுதுனா சரியா சார் இருக்கிறேன். ரைட் நல்ல கேள்வி. என்ன பிரச்சனை என்று சொன்னா, இந்த பேப்பர் மார்க்கிங் போற எல்லாருக்குமே இந்த நிதிப்பிரமாணம் மனதில் இருக்குது என்றோ, அதுல நிதிப்பிரமாணம் விளங்கி கொண்டாக்களுக்குத்தான் இந்த பேப்பர் மார்க்கிங் எல்லாம் போறாங்களோ என்று கேட்டா இல்ல. அங்க கீயாக எதை கொடுப்பாங்கண்டா எஃப்ஆர் புத்தகத்துல இருக்க அப்படியே அதே விடையை கொடுப்பாங்க. அப்ப எஃப்ஆர் புத்தகத்துல எப்படி விடை இருக்குமென்னு சொன்னா ஆள் நிதியை கொடுப்பன வேண்டி இருக்கும். இப்ப நான் நீண்ட காலமாக என்னுடைய தொழில் ஒவ்வொரு இரவும் நான் எஃப்ஆர ஏதோ ஒரு பரீட்சைக்கு கற்பித்து கொடுத்து கொண்டே இருக்கின்றவன் என்றபடினாலே அதனுடைய சொற்பிரயோகங்கள் என்ன சொல்லுது என்கின்ற விடயத்தை என்னுடைய தேடலூடாக நான் புரிந்து வைத்திருக்கேன். உதாரணத்துக்கு இப்ப நீங்க என்ன சொல்ற மாதிரி ஆள் நிதியை கொடுப்பனவு என்பது கடனை மீள் செலுத்துற விஷயம் எங்கேயுமே அந்த சொல்ல அதுக்காகன்ற விடயத்தை அது நேரடியாக சொல்லி இருக்காது. ஆனா ஆள் நிதியை கொடுப்பனவுனா கடன் மீள் செலுத்துகை தான், விதிப்பணம் என்றா நியதி சட்டம் தான். ஆனா இந்த விஷயம் நமக்கு எப்ப ஆபத்தை கொடுக்கும் என்று சொன்னா, நம்மட பேப்பரை திருத்துறவருக்கு ஆள் நிதியை கொடுப்பனவு என்கின்ற விடைய கீழே கொடுத்திருந்து
நீங்க கடன்கள் செலுத்தி என்று எழுதியிருந்தா அவருக்கு இந்த விஷயம் தெரியாமலுக்கு இருந்தா உங்களோட பாடு கந்தலா போயிடும். அதனால நான் எப்பவுமே கீக்கு ஏத்த மாதிரி தான் விட தருவேன். ஆனா நீங்க சொல்றது யதார்த்தம் என்றால் இந்த கடன்கள் செலுத்து என்றது சிம்பிளா வரும். என்ன வட்டி கொடுப்பனவென்ற போது கடன் செலுத்துறதுன்றது சிம்பிளா மனசுக்குள்ள வரும். ஆனால் ஆள் நிதியை கொடுப்பனன்றது வராது. ஆனால் வேற வேடும் என்பதுதான் எதிர்பார்ப்பு. ஓகே, வேற கேள்விகள் இல்லை என்றபடினால தாராளமா கேள்வி கேட்கணும். வெரி நல்ல விஷயம் திவன் சார், வெரி குட். நான் எதிர்பார்க்கலாம் என்னன்னு சொன்னா இயன்ற வரை நீங்க கேள்வி என்ன கேள்வியும் கேட்டலாம். கேள்வி பிழைச்சாலும் பரவாயில்லை, தாராளமாக நீங்க கேள்வி கேட்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா நேர வரையறைகளை மட்டும் கவனத்தோட அந்த டைமுக்குள்ள மட்டும் கேள்வி கேட்கறதுக்குரிய முயற்சியை எடுத்துக்கொள்ளுங்க. நான் கதைக்கின்ற போது நீங்க கேட்டா நான் நிறுத்திட்டு உங்களோட கேள்விக்கு நான் செவி சாய்த்துக் கொள்வேன். இரண்டாம் கேள்வியை நோக்கி நகர போறோம். அதுதான் ஏற்கனவே நாம கதை திட்டம் திரட்டிய நிதியம் என்பது பற்றி. இப்ப நாம கதைக்க போறது அவசர கால நிதியம் என்கின்ற விடயத்தை பற்றி கதைக்க போறோம். அப்ப அவசர கால நிதியம் என்றால் என்ன என விளக்கி அந்நிதியமானது எப்போது பயன்படுத்தப்படும் என்பதை குறிப்பிடுக. ஒரு அவசர கால நிதி, இப்ப நாங்க இப்ப கதைத்து கொண்டது திரட்டிய நிதியம். திரட்டிய நிதியத்தை பற்றி கதைப்பது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 149வது பிரிவின் முதலாவது பகூறு. இப்ப நாம கதைக்க போற விஷயம் இரண்டாவது கேள்வியில ஆனா பகுதி நாம கதைக்க போறது அவசர கால நிதியம். அவசர கால நிதியம் என்கின்ற விடயம் பற்றி கதைப்பது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அரசியல் அமைப்பு சட்டம் அதனுடைய 151வது பிரிவு அவசர கால நிதியம் என்கின்ற விடயத்தை பற்றி கதைக்கும். அது என்ன அவசர கால நிதியம்? அந்த சொற்பிரயோகத்திலேயே இருக்குது. இப்ப நமக்கு தெரியும் சில சூழ்நிலைகள் உருவாக்கப்படுத்துறது கூட சிக்கல் இருக்காத காரணம் என்னன்னு சொன்னா இப்ப நாட்டிலே அவசர கால சட்டம் நடைமுறையில் உள்ள காலப்பகுதி. அவசர கால சட்டம் எப்போது நடைமுறைக்கு வரும் என்று சொன்னா ஒரு மனிதனாலோ அல்லது இயற்கையினாலோ ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு பேரழிவின் போது நாட்டை மீட்டெடுத்துக் கொள்வதற்காக அரசாங்கம் அவசர கால பிரகடனத்தை செய்து கொள்ளும். அப்படியான அவசர கால சூழ்நிலைகளிலே அந்த அவசர கால நிலைமைகளை முகம் கொடுப்பதற்காக பேரிடர்களிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக பல்வேறுபட்ட கொடுப்பனவுகளை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்ப அதுக்கு திரட்டிய நிதியத்தை பயன்படுத்தலாமான்னு கேட்டா தாராளம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஒரு திரட்டிய நிதியத்தை பயன்படுத்துகின்ற அளவுக்கு ஒரு நிதி விடயத்திலே இல்லாமல் போய்விடலாம். அப்படியான ஒரு அழிவை நாங்கள் எதிர்பார்த்து ஒரு ஒதுக்கீட்டை செய்திடாமல் போயிடலாம். எனவே இப்படியான போதெல்லாம், அதாவது ஒரு செலவு அவசரமாக செய்யப்பட வேண்டும், அவசியமாக செய்யப்பட வேண்டும் என்று உணர்கின்ற பொழுதெல்லாம் அத்தகைய செலவினை நாங்க செலவு செய்வதற்கு பாராளுமன்றத்தினுடைய கூட்டங்களை கூட்டி அனுமதியை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு துர்ப்பாக்கியமான காலத்திலே செலவுகளை செய்ய வேண்டிய கடப்பாடு அரசாங்கத்துக்கு ஏற்படலாம். இன்று சுனாமி அடிச்சு 21 வருஷம். சுனாமி டிசம்பர் 26, நிதியாண்டு முடிவடைவது டிசம்பர் 31. எனவே அப்படியான ஒரு காலகட்டத்திலே அதுவும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை, டிசம்பர் 26 ஞாயிற்றுக்கிழமை. எனவே அங்கால் இருக்கக்கூடிய வேலை நாட்கள் வெறும் 5 வேலை நாட்கள் மாத்திருந்தான் நிதியாண்டு முடிவடைவதற்கு. அப்படியான காலப்பகுதியிலே ஒரு சுனாமி அனர்த்தம் ஏற்பட்டால் அந்த அனர்த்தத்திலிருந்து நாங்க மூச்செடுக்கிறதுக்கே 3 நாட்கள் போயிருக்கும். அதே மக்களை அல்லோல கல்லோலப்பட்ட மக்களை பாதுகாக்கத்திற்கும் அவர்களுக்கான அந்த அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் அப்போது நாங்க பாராளுமன்றத்தை கூட்டி அதற்காக அனுமதி எடுத்து அப்படியான சூழ்நிலைகளை முகாமை செய்ய முடியாது. எனவே அப்படியான அந்த அவசர சூழ்நிலைகளை, பிற்போட முடியாத சூழ்நிலைகளை, அவசியமான சூழ்நிலைகளிலே செய்ய வேண்டிய செலவுகளை செய்வதற்கு நிதிகளை நாங்கள் வழங்க வேண்டும். அப்படி வழங்கிக் கொள்வதற்காகத்தான் திரட்டிய நிதியம் என்கின்ற ஒரு நிதியம் இருந்தாலும் கூட அவசரமான, அவசியமான, பிற்போட முடியாத அத்தகைய இடர்காலங்களின் போது அந்த நிலைமையை முகாம் கொடுப்பதற்காக பாராளுமன்றத்தை கூட்டி அனுமதி எடுக்க தேவையற்ற வகையிலே ஜனாதிபதியினுடைய அதிகாரத்தை, ஜனாதிபதியினுடைய அனுமதியை எடுத்து வைத்துக் கொண்டு
ஒரு முற்பணத்தை கொடுத்து அந்த நிலைமையை முகாமை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட நிதியம்தான் அவசர கால நிதியம் என்று நாம சொல்றோம். அப்ப அவசர கால நிதியம் என்பது திரட்டிய நிதியத்திற்கு மேலதிகமாக செலவுகளை மேற்கொள்வதற்கு நிதி பங்களிப்பை செய்ய இருக்கின்ற ஒரு நிதி மூலம்தான். ஆனால் இந்த நிதி மூலம் என்பது ஒரு செலவு அவசரமாகவும் அவசியமாகவும் செய்ய வேண்டிய பிற்போட முடியாத சூழ்நிலைகளின் போதும் அப்படியான ஒரு செலவுக்கு ஏற்கனவே ஒதுக்கீடுகள் எவையும் இல்லாத போதும் அப்படியான ஒரு செலவுக்கு ஏதாவது ஒரு செலவினுடைய சேமிப்பை மாற்றிக்கொள்ள முடியாத வகை மாற்றம் தடுக்கப்பட்ட சூழ்நிலைகளின் போதும் அப்படியான ஒரு செலவுக்கு இருக்கின்ற தொகை போதாமல் போய் பாராளுமன்றத்திலே குறைரப்பு பிரேரணையை சமர்ப்பிக்க முடியாத இந்த 4 சூழ்நிலைகளிலும் இந்த அவசர கால நிதியத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அவசர கால நிதியம் என்றால் அவசரமான அவசியமான பிற்போட முடியாத செலவுகளை மேற்கொள்வதற்காக சனாதிபதியின் அனுமதியோடு முற்பணத்தை பெற்றுக்கொள்வதற்கென்று உருவாக்கப்பட்டிருக்கின்றதான நிதியம்தான் அவசர கால நிதியம் என்று சொல்லுவோம். இந்த நிதியத்தை நாங்க எப்போதெல்லாம் பயன்படுத்துவோம் என்று சொன்னா, ஒரு செலவு அவசரமாக இருக்கின்ற சூழ்நிலைகளிலும், ஒரு செலவுக்கு ஒதுக்கீடு எதுவுமே இல்லாதிருக்கின்ற சூழ்நிலைகளிலும், ஒரு செலவுக்கு மேற்கொள்வதற்கு வேறு செலவுகளின் சேமிப்புகள் எடுத்துக்கொள்ள முடியாது, அதை நாம பின்னர் கற்றுக்கொள்வோம், வகை மாற்றம் செய்ய முடியாத சூழ்நிலைகளின் போதும் அல்லது குறைரப்பு பிரேரணையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியாதிருக்கின்ற சூழ்நிலையிலும் இந்த அவசர கால நிதியத்தை நாங்க பயன்படுத்தி கொள்ளலாம் என்கின்ற விவரத்தை நமக்கு சொல்லுது. அப்ப முதலாவது நாம எழுதி கொள்ள போற விஷயம் அவசர கால நிதியம் என்கின்ற விடயத்தை பற்றி நம்ம கதைக்க போறோம். அப்ப எழுதி கொள்றோம், அவசரமான அவசியமான பிற்போட முடியாத செலவுகளினை மேற்கொள்வதற்கு சனாதிபதியின் அனுமதியுடன் முற்பணம் வழங்குவதற்கென உருவாக்கப்பட்ட நிதியம் ஆகும். அத்தகைய நிதியத்தை நாங்க எப்போது பயன்படுத்துவோம் என்றால் அவசியமான செலவுகளின் போதும், இரண்டாவதாக ஒதுக்கீடுகள் எதுவும் இல்லாத போதும், அதுபோல வகை மாற்றம் தடை செய்யப்பட்ட போதும், அதுபோல குறைநிரப்பு பிரேரணையை சமர்ப்பிப்பதற்கு கால அவகாசம் அற்ற போதும் இந்த 4 சூழ்நிலைகளிலும் நாங்க இந்த அவசர கால நிதியத்தினை நாங்க பயன்படுத்தி கொள்ளலாம். ஏதாவது கேட்க இருந்தால் இந்த நிதியம் சம்பந்தமாக கேட்டுக்கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் நாம் அடுத்த கேள்வியை நோக்கி நகர்ந்திடுவோம். வகை மாற்றம் தடை அதாவது நாங்க பிறகு படித்துக் கொள்வோம். 65வது நிதி பிரமாணத்தினுடைய 2வது பிரிவிலே வகை மாற்றம் செய்ய முடியாத சூழ்நிலைகள் என 14 சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்ப அதாவது ஒரு செலவில சேமிப்பு இருந்தால் அந்த சேமிப்பை வேறொரு செலவுக்கு மாற்றி செலவு செய்கிற விஷயத்தை நாம சொல்லுவோம் வகையினை மாற்றுதல், வயமன் ப்ரொசீஜர்ஸ் என்று சொல்லுவோம். அது சிங்களத்துல வீரமன் நடைமுறை என்று சொல்லுவாங்க. அதே சொல்ல இங்கேயும் கேள்வியில
வீரமன் நடைமுறை என்கின்ற வார்த்தை கொண்டும் அந்த வகை மாற்றத்தை அழைப்பாங்க. அதை பற்றி நாம் பிறகு கற்றுக்கொள்வோம். ஒரு செலவுட சேமிப்பை இன்னொரு செலவுக்கு பயன்படுத்துறதுக்கு நாம் எடுக்கின்ற விடயம். நாங்கள் அதை சற்று அதிகமாக கதைக்க வேணும். 65ஆம் நிதி பிரமாணத்துடைய 2ஆம் பிரிவு, 66ஆம் நிதி பிரமாணத்தின் பால் நாங்கள் கவனம் எடுத்து கதைக்க வேணும். அப்படி ஒரு சூழ்நிலை ஒன்று நமக்கு தடுக்கப்பட்டிருந்தால் அப்ப நாங்க இந்த அவசர கால நிதியத்தை தான் பயன்படுத்தலாம் என்பதை பற்றி அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 151வது பிரிவு நமக்கு கருத்துரைக்குது. வேறு எதுவும் ஓகே, வேறொரு கேள்வியும் இல்லை என்றபடினாலே நான் ஆவண்ணா கேள்விக்குள்ள நாம போக போறோம். அப்படி ஆவண்ணா கேள்வி, இரண்டாவது கேள்வியினுடைய ஆவண்ணா கேள்வி, அவசர அரசாங்கத்தினுடைய செலவுகளின் பிரதானமான பாகுபாடுகள் எவை? இந்த விஷயத்துல நாங்க கவனம் செலுத்த வேண்டும். அரசாங்கத்தினுடைய செலவுகளை நாங்க 2 பெரும் பிரதான பகுதிகளுக்குள்ள உள்ளடக்குவோம். அப்ப அரசாங்க செலவினுடைய பாகுபாடு, அரசாங்க செலவின் பாகுபாடு என்கின்ற விடயத்துல நாங்க அதிகமாக கவனம் செலுத்த வேணும். அரசாங்கம் 2 சேவைகளின் நிமித்தமாக செலவுகளை மேற்கொள்ளும். ஒரு சேவைக்கு பெயர் சொல்லுவோம் வழங்கல் சேவை என்று நாம பெயர் சொல்லுவோம். அப்படியான வழங்கல் சேவை செலவு அப்படி என்கின்ற ஒன்றையும், அதுபோல விசேட சட்ட சேவை செலவு, விசேட சட்ட சேவை செலவு என்கின்ற 2 வகையான செலவுகளை அரசாங்கத்தினுடைய செலவுகளினுடைய பிரதான பாகுபாடாக நாங்க பார்க்கிறோம். அது என்ன வழங்கல் சேவை செலவு, அது என்ன விசேட சட்ட சேவை செலவு அப்படி என்பதை பற்றி நாங்க பிறகு அது பற்றிய விரிவான விளக்கங்களை தொடர்ச்சியாக பார்க்க இருக்கோம். இருந்தாலும் நான் ஒரு தடவை உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லிவிடலாம் சிம்பிளாக. நமக்கு சம்பளம் தந்தால் அது வழங்கல் சேவை செலவு, ஜனாதிபதிக்கு சம்பளம் கொடுத்தால் அது விசேட சட்ட சேவை செலவு. சுருக்கம். அப்ப விசேட சட்ட சேவை என்பது அதற்கென்று விசேடமாக சட்டங்கள் காணப்படும். குறிப்பாக அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 36ஆம் உறுப்பிலே ஜனாதிபதிக்கான சம்பளங்கள், படிகள், ஓய்வூதியங்கள் சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கும். அதுபோல பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்களுக்கான கொடுப்பனவுகளை அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 42ஆம் பிரிவு நமக்கு சொல்லி இருக்கும். அதுபோல வெளிநாட்டு கடன்களுக்கான கொடுப்பனவுகள் பற்றி 1987ஆம் ஆண்டினுடைய 29ஆம் இலக்க படுகடன் சட்டம் சொல்லி இருக்கும். இப்படியாக அதுபோல இப்போது இருக்கின்ற பல்வேறுபட்ட ஆணைக்குழுக்கள், அந்த ஆணைக்குழுக்களினுடைய உருவாக்கம், குறிப்பாக அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 156வது அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட 19ஆம் திருத்த சட்டத்தின் கீழான மாற்றத்தின் கீழ் தான் இத்தகைய ஆணைக்குழுக்கள் புதிதாக உருவாக்கப்பட்டிருந்தன. அப்படியான அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 156ஆம் பிரிவின் கீழ் வருகின்ற ஆணைக்குழுக்களுக்கான கொடுப்பன இவை எல்லாமே நாம சொல்றோம். அதுக்கண்டு சட்டம் இருக்குது. அப்படியான செலவுகளை நாம விசேடமான சட்ட சேவை செலவுகள் என்று சொல்லுவோம். அப்படி அல்லாமல் ஒரு நாட்டை கொண்டு நடாத்துறதுக்கான மூலதன செலவுகள், மீண்டு வரும் செலவுகள், முற்பண செலவுகள் எல்லாமே வழங்கல் சேவை செலவுகள் என்று சொல்லுவோம். உதாரணத்துக்கு நமக்கு தர சம்பளமா இருக்கட்டும், நம்ம கற்பிக்கின்ற பாடசாலைகளாக இருக்கட்டும், பாடசாலைக்கு தேவையான சீருடைகளாக இருக்கட்டும், பாடப்புத்தகங்களாக இருக்கட்டும், இன்னொரு என்ன கட்டடங்கள், வீதி, போக்குவரத்து, இவ்வாறான இழப்புகளின் போது மக்களுக்கான நிவாரணங்கள் எல்லாமே வழங்கல் சேவை செலவு. அது சட்டத்தில் சொல்லப்பட்டவை அல்ல. அப்ப சட்டத்தில் சொல்லப்பட்ட செலவுகளை ஒரு வகதியாகவும் வழங்கல் சேவை செலவுகளை மற்றும் ஒரு வகதியாகவும் நாம சொல்லுவோம். இது எங்க பிரச்சனையை கொடுக்கும் என்றால், இதற்கு பிறகு நாங்க சொல்ல போகின்ற வார்த்தைகளை சொல்லுவோம் பொது மதிப்பீட்டு செலவு என்ற ஒன்றையும் முற்பண மதிப்பீட்டு செலவு என்கின்ற ஒன்றையும் கேள்விப்படும். அது 2 தான். அப்ப கேள்விப்படக்குள்ள இந்த கன்ஃபியூஸ் வரும். எதை நாம விடையா கொடுக்க, அது வேற விஷயம். இந்த வழங்கல் சேவை செலவினுடைய பாகுபாட்டைத்தான் நாம சொல்லுவோம். ஒன்று பொது மதிப்பீட்டு செலவு, மற்றொன்று முற்பண மதிப்பீட்டு செலவு. அப்ப வழங்கல் சேவை செலவின் பாகுபாட்டை கொண்டு அரசாங்க செலவினுடைய பாகுபாடாக எழுதிடக்கூடாது. அது போலவே
நாங்க இந்த பொது மதிப்பீட்டு செலவை இரண்டாக பிரித்துக் கொள்வோம். அது மூலதன செலவு என்ற ஒன்றையும் மீண்டு வரும் செலவு என்கின்ற ஒன்றையும் சொல்லும். அதாவது வளங்கள் சேவை செலவுக்குள்ள வார பொது மதிப்பீட்டு செலவுக்குள்ள இருக்கிறது தான் நாங்க சொல்ற மீண்டு வரும் செலவு மூலதன செலவு. எனவே இப்ப நாம கதைக்கிறது அதெல்லாம் அல்ல. இது எல்லாவற்றையும் உள்ளடக்கி அரசாங்கத்தினுடைய செலவுகளை இரண்டு பெரும் தலைப்புகளுக்குள்ள உள்ளடக்குவோம். ஒரு தலைப்புக்கு பெயர் வைக்கம் வழங்கல் சேவை செலவு, மற்றொரு தலைப்புக்கு பெயர் வைக்கம் மற்றொரு செலவுக்கு பெயர் வைக்கம் விசேட சட்ட சேவை செலவு. இதிலே மிக கவனம் செலுத்த வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த விடயங்கள் சம்பந்தமாக பிறகு நமக்கு 19ஆம் நிதி பிரமாணத்துக்கு கீழே விசேட சட்ட சேவை செலவுகளை பற்றியும், குறிப்பாக 7ஆம் 8ஆம் 9 10 அது இந்த நிதி பிரமாணங்களுக்கு கீழே நாங்கள் வழங்கல் சேவை செலவுகளை பற்றியும் கற்றுக்கொள்ள இருக்கோம். எது எப்படி இருந்தாலும் அரசாங்க செலவுகளானவை இரண்டு பெரும் பிரதான பகுதிகளுக்குள் பிரிக்கப்படுகிறது என்கின்ற விபரத்தில் நீங்க கவனம் செலுத்திக் கொள்ள வேணும். அது ஆவன்னா கேள்வி. ஈனா கேள்வியை நோக்கி நகர்வோம். விசேட நியதி சட்ட நிதியங்களுக்கு நிதி பெறப்படும் வழிகள் இரண்டினை குறிப்பிடுக. அந்த வரிசையில முதல்ல நாங்க புரிய வேணும், அது என்ன விசேட நியதி சட்ட நிதியம் அப்படி என்கின்ற விபரத்தை முதலாவது புரிய வேணும். விசேட நியதி சட்ட நிதியம் என்று சொன்னால் பாராளுமன்றத்தினுடைய நிலையேற்கட்டளை சட்டத்துக்கு கீழே பாராளுமன்றத்தை கொண்டு நடாத்துவது தொடர்பான பல்வேறு நிலையேற்கட்டளை சட்டங்கள் காணப்படுகின்றன. அப்படியான நிலையேற்கட்டளை சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டதான நிதியத்தை நாம சொல்லுவோம் விசேட நியதி சட்ட நிதியம் என்று சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக அந்த நிதியம் உருவாக்கப்பட்டிருக்கும். அப்படியான குறிப்பிட்ட நியதி சட்டத்தின் கீழ் உருவாக்கப்படுகின்ற நிதியங்களுக்கு நிதி பெறப்படுவது இரண்டு வழிகளிலாக இருக்கும். ஒன்று நாம் முன்ன சொன்னோம், விதிப்பணங்களை உருவாக்குவதற்கு திரட்டிய நிதியம் பயன்படுகிறது என்று சொன்னோம். அந்த விதிப்பணங்களுக்குரிய ஒத்தகருத்து சொல்தான் நியதி சட்ட நிதியங்கள். 2ஆம் நிதி பிரமாணத்தினுடைய 4வது பகுதி நமக்கு சொல்ல வருகின்ற விடயம்தான் நியதி சட்ட நிதியம் என்கின்ற விடயம். நியதி சட்ட நிதியம், நியதி சட்ட நிதியம். அப்ப நியதி சட்ட நிதியம் என்றால் பாராளுமன்றத்தினுடைய நிலையற்கட்டளை சட்டத்தின் கீழ் அல்லது நியதி சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டதான நிதியங்கள் எல்லாம் நாம நியதி சட்ட நிதியம் என்று சொல்றோம். அப்படியான நிதியங்களுக்கு நிதி கிடைக்கப்படுகின்ற வழிகள் இரண்டு. ஒன்று திரட்டிய நிதியத்திலிருந்து அதற்கான நிதிகள் கிடைக்கப்பெறும். திரட்டிய நிதியத்திலிருந்து அந்த நிதியத்திற்கான பணம் கிடைக்கப்பெறும். அது ஒரு வகை. இரண்டாவது வகை, அப்படி திரட்டிய நிதியத்திலிருந்து கிடைக்கப்படுகின்ற நிதிக்கு முதன்மையாக முன்னமாக அந்த நிதியத்திற்கு எப்படி நிதி கிடைக்கும் என்று சொன்னால், அந்த நியதி சட்டத்திலே சொல்லி இருப்பாங்க இன்னென்ன வழிகள் அதுக்கு நிதி திரட்டப்பட வேண்டும் என்கின்ற விவரம் சொல்லப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு நாங்க விதவைகள் அனாதைகள் ஓய்வூதிய நிதியத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னா, இது ஒரு நியதி சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட விதவைகள் அனாதைகள் ஓய்வூதியம் என்கின்ற சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டதான நிதியம். அதற்கு எப்படி நிதி திரட்டப்படும் என்றால், அரசாங்க உத்தியோகத்தினுடைய வேதனங்களிலிருந்து அவர்களுடைய அடிப்படை சம்பளத்தினுடைய 8% அறவிட்டு அந்த நிதியத்தை உருவாக்குவதற்கு பயன்படும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கும். அப்படியான நியதி சட்டத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் அதற்கான நிதி பெறப்படும். அத்தகைய நிதிகள் போதாமல் விடுகின்ற பொழுது அவற்றுக்காக நாங்க பெற்றுக்கொள்வதுதான் திரட்டிய நிதியத்தினுடைய பங்களிப்பாக அமையும். அவை நமக்கு 2வது கேள்வியினுடைய ஆனா மற்றும் ஆவன்னா பகுதிகள். ஏதாவது கேட்க இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. கதைக்கது கிரகிக்கக்கூடிய மாதிரி இருக்குதா? ஆம் சார். ஓகே, 3வது கேள்வியை நோக்கி நகர்வோம்.
மூன்றாவது கேள்வி, ஒரு கருத்திட்டம் ஒன்றின் திட்டமிடலின் படிமுறைகள் 5 குறிப்பிடுக அப்படி என்கின்ற விவரம். நாங்க ஏதாவது ஒரு கருத்திட்டத்தை திட்டமிட வேணும் என்று சொன்னால், அதாவது திட்டமிடல் ஒன்று செய்ய வேணும் என்றால், உதாரணத்துக்கு நாம் இருக்கக்கூடிய ஒரு வேலை தளத்திலே ஒரு கட்டடத்தை கட்ட வேணும் என்றால் ஒரு திட்டமிடல், அல்லது ஏதாவது ஒரு ப்ரொஜெக்டை செயற்படுத்த வேணும் என்றால் திட்டமிடல். அப்படியான திட்டமிடலின் போது நாங்க எத்தகைய படிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றி நிதி பிரமாணத்தினுடைய 3வது பிரிவு நமக்கு சொல்லும். இதுல நீங்க அதிக கவனம் செலுத்த தேவையில்லை. இந்த படிமுறைகள் என்னென்று தெரிந்து கொண்டால் மாத்திரம் போதுமானதாக இருக்குது. மிக அண்மை கால பரீட்சை வினாத்தாள்களை இந்த கேள்விகளை கேட்டுக்கொண்டு வருகின்றபடியினாலே உங்களுக்கு நான் அதை சேர்த்து கொண்டேன். அதாவது ஏதாவது ஒரு திட்டமிடல் ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் என்றால் முதலிலே அந்த திட்டத்தை இனங்காண வேண்டும். என்ன செய்ய வேணும் என்கின்ற இனங்காணல் ஒன்றை நாங்கள் செய்ய வேண்டும். பொதுவாக ஒரு ஐடென்டிபிகேஷன் இருந்தால் தானே நாம திட்டத்தை பற்றிய விவரங்களை முன்னோக்கி கொண்டு போகலாம். என்ன செய்யணும் என்கின்ற விடயம்தான் இனங்காணல். அப்ப ஏதாவது ஒரு திட்டத்தின் திட்டமிடலினுடைய முதலாவது படிமுறையாக எது இருக்கும் என்று சொன்னால் அவற்றினுடைய இனங்காணல், ஐடென்டிபிகேஷன் இருக்கு. அப்படி இனங்கண்ட பிறகு இதைத்தான் செய்ய போறோம் என்கின்ற இனங்கண்ட பிறகு அத்தகைய விடயத்திற்கு நாம் ஒரு ஆரம்ப பூர்வாங்க மதிப்பீடு ஒன்றை நாம செய்து கொள்வோம். அந்த திட்டத்துக்கு ஏற்படக்கூடிய செலவுகளை நாங்க ஒரு ரஃப்பாக பூர்வாங்க மதிப்பீடாக நாங்க ஒரு ரஃப்லி எஸ்டிமேட் ஒன்று நாங்க அதுக்கு செய்து கொள்வோம். அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு எவ்வளவு செலவு உண்டாகும் என்பதை பற்றிய விவரம். ஏதாவது ஒரு இடத்துல நாங்கள் ஒரு வேலை திட்டத்தை செய்ய வேண்டும்னா முதல்ல அதை இனங்காண வேண்டும். இரண்டாவது அதுக்கு ஒரு பூர்வாங்க பிலிமினரி எஸ்டிமேஷன் ஒன்றை பண்ண வேண்டும். ஒரு பூர்வாங்க மதிப்பீடு ஒன்றை நாம செய்ய வேணும். அப்படி பூர்வாங்க மதிப்பீடு செய்த பிறகு அந்த பூர்வாங்க மதிப்பீட்டுக்கு பூர்வாங்க அங்கீகாரம் பெறப்படல் வேண்டும். பூர்வாங்க அங்கீகாரம் பெறப்பட வேண்டும். இது இந்த செயற்திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கு காணப்படுகின்ற 3வது படிமுறையாக இருக்கும். அதுபோல அந்த பூர்வாங்க அங்கீகாரம் கிடைத்த பிறகு அந்த உண்மையாக அந்த திட்டத்திற்கு தேவைப்படுகின்ற மதிப்பீட்டினை நாம் தயாரித்துக் கொள்வோம். மதிப்பீட்டினை தயாரித்தல் என்று சொன்னா முதல் நாங்க தயாரித்தது ரஃப்லி எஸ்டிமேட். இப்ப ஆக்சுவல் எஸ்டிமேட் நாம தயாரிப்போம். அதுக்கு பெயர் மதிப்பீட்டினை தயாரித்தல் என்று சொல்றோம். அதுக்கு பிறகு அந்த மதிப்பீட்டை தயாரித்தால் நாங்கள் முன்ன பெற்றது ஆரம்ப அங்கீகாரம் அல்லது பூர்வாங்க அங்கீகாரமாக இருக்கும். அவற்றுக்கு இப்ப நாம இறுதி அங்கீகாரத்தை பெற வேண்டியதாக இருக்கும். அந்த எஸ்டிமேட்டுக்கு நாங்க உரிய ஆரிடம் அந்த விடயத்தை அனுமதிக்காக கொண்டு செல்ல வேண்டுமோ அவரிடம் அதற்கான அனுமதியை பெற்றுத்தான் நாம் அந்த விடயத்தை முன்கொண்டு செல்லக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே எந்த ஒரு கருத்திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதாக இருந்தாலும் அதை முதலாவது நாம இனங்காண்ட வேணும். அதுக்கான ஆரம்ப மதிப்பீடு ஒன்றை தயாரிக்க வேண்டும். அதுக்கு ஒரு ஆரம்ப அங்கீகாரம் பெறப்படல் வேண்டும். அதற்கு பிறகு அதற்கு உண்மையான மதிப்பீட்டை தயாரிக்க வேண்டும். அதற்கு இறுதியான அங்கீகாரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இவைதான் ஒரு செயற்திட்டத்தின் திட்டமிடலின் படிமுறைகள் என்று நாம சொல்றோம். இந்த விடயத்தோட நாம் 9 மணி சரியாக 9:05 நான் உங்களோடு மீண்டும் இணைந்து கொள்றேன். ஒரு 5 நிமிட பிரேக்குக்கு பிறகு நாம் இணைந்து கொள்வோம். அதுக்கிடையில ஏதாவது கோல் ஆஃப் நேச்சர் அல்ல ஏதாவது விடயங்கள் இருந்தால் அதை நீங்க நிறைவு செய்து சரியாக 9:05 மீண்டும் நாம இணைந்து கொள்வோம். அப்படியே நீங்க திரும்ப ஓஃப் பண்ணிட வேணா, அப்படியே இருந்து கொள்ளுங்க நீங்க.
நாங்கள் மீண்டும் இணைந்து கொள்வோம். அந்த வரிசையில ஒரு கருத்திட்டமானது செயற்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் அது மொத்தமாக 10 படிமுறைகளூடாக மேற்கொள்ளப்பட வேண்டும். ஆகவே நாங்கள் அதிலே 5 படிமுறைகளை ஏனும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். முதலாவது, அந்த கருத்திட்டத்தை இனங்காண்ட வேணும். அதற்கு ஒரு பூர்வாங்க மதிப்பீட்டை தயாரிக்க வேண்டும். அதற்கு ஒரு பூர்வாங்க அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு முழுமையான மதிப்பீட்டை தயாரித்து இறுதி அங்கீகாரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த 5 படிமுறைகளையே நாம தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஆவண்ணா கேள்வி மிக மிக முக்கியமான கேள்வி. அதுதான் வரவு செலவு திட்டத்தினுடைய உள்ளடக்கங்கள் 4ம் எவை? ஒவ்வொரு வருடமும் அரசாங்கம் தயாரிக்கின்ற வரவு செலவு திட்டமானது 4 விடயங்களை உள்ளடக்கியதாக இருக்கும். வரவு செலவு திட்டத்தின் உள்ளடக்கம் சம்பந்தமாக நிதி பிரமாணம் 6 அதனுடைய பிரிவு 1, அதாவது நிதி பிரமாணம் 6ஆம் நிதி பிரமாணத்தினுடைய முதலாவது பிரிவின் கீழ் ஒரு வரவு செலவு திட்டமானது 4 விடயங்களை உள்ளடக்கியது என்கின்ற விவரம் நமக்கு சொல்லுது. அந்த விஷயத்தை நீங்க பிரிச்சு பார்த்தாலே தெரியும். வரவு செலவு என்பதுக்குள்ள 2 வரும். அப்ப வரவு என்பது 1, செலவு என்பது 2, திட்டம் என்பது 1ஆக செய்து மொத்தம் 4 விடயங்கள் இருக்கும். அது என்ன வரவு? வரவென்றால் வருமானம். அப்ப நாங்க வரவு செலவு திட்டத்தினுடைய உள்ளடக்கங்களிலே முதலாவது உள்ளடக்கம் சொல்ல போறோம் பொது வருவாய் மதிப்பீடு அப்படின்னு நாம் சொல்ல போறோம். பொது வருவாய் மதிப்பீடு அப்படின்னு சொன்னா நாங்க சொல்ல வார செய்தி அரசாங்கத்தினுடைய வருமானங்களை மதிப்பீடு செய்வதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துக்கொள்வதற்கு பேர் பொது வருவாய் மதிப்பீடு. அது சம்பந்தமாக நாங்க 82ஆம் நிதி பிரமாணத்திலும் 85ஆம் நிதி பிரமாணத்தினுடைய 1ஆம் 2ஆம் பிரிவுகளிலும் இந்த கேள்வி பேப்பருடைய கடைசி கேள்வியாக அவற்றை நாங்கள் பார்க்க இருக்கோம். அந்த வரிசையில அந்த பொது வருவாய் மதிப்பீடுகள் நாம அரசாங்க வரவு செலவு திட்டத்தினுடைய நமக்கு சாதாரணமா தெரியும். வரவு செலவு திட்டம் வருமானம் இருக்கணும், செலவு இருக்கணும், அதுதான் வரவு செலவு திட்டம். எனவே அந்த வரிசையிலே ஒரு வரவு செலவு திட்டமானது பொது வருவாய் மதிப்பீடு என்கின்ற விவரத்தையும் அதுபோல பொது செலவின மதிப்பீடு என்கின்ற 2வது விடயத்தையும் உள்ளடக்கி இருக்கும். அதாவது ஒன்று வருமானம், மற்றொன்று செலவு. அந்த வருமானத்துக்கு நாங்க சொல்றோம் பொது வருமானம், செலவுக்கு நாங்க பேர் சொல்றோம் பொது செலவு. அதுபோல அரசாங்கம் செய்கின்ற செலவாக செய்யாமல் அட்வான்ஸாக கொடுத்து பெறுகின்ற 3வது விடயம் முற்பண செலவு மதிப்பீடு என்று சொல்லுவோம். முற்பண செலவு மதிப்பீடு ஒவ்வொரு வருஷமும் அரசாங்க உத்தியோகத்திற்கு வேதனங்களுக்கு மேலதிகமாக கொடுக்கின்ற பண்டிகை முற்பணங்கள், விசேட முற்பணங்கள், இடர்கால முற்பணங்கள், இப்படியான எத்தனையோ முற்பணங்கள் காணப்படுகின்றன. அப்படியான முற்பணங்கள் எவ்வளவு ஏற்படும் என்பதற்கான மதிப்பீடுகளையும் ஒவ்வொரு ஆண்டும் நாம தயாரிக்க வேண்டியது கடப்பாடாக காணப்படுகின்றது. எனவே பொது செலவுக்கு ஒரு மதிப்பீடு நாம தயாரித்துக் கொள்வோம், பொது வருமானத்திற்கு ஒரு மதிப்பீடு தயாரித்துக் கொள்வோம், முற்பண செலவுக்கு ஒரு மதிப்பீடு தயாரித்துக் கொள்வோம். அவற்றுக்கு மேலதிகமாக ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய அரசாங்க உத்தியோகத்தினுடைய வேதன அளவு திட்டங்களையும், அதாவது வேதன அளவு திட்டங்களையும் நாங்க அந்த வரவு செலவு திட்டத்தினுடைய உள்ளடக்கமாக பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டியதாக இருக்கும். நாங்க பின்னர் படித்துக் கொள்வோம். ஒரு வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கின்ற பொழுது அது 3 பகுதிகளை கொண்டிருக்கும். அதனுடைய பகுதி 1, பகுதி 2, பகுதி 3 ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியிருக்கு. பகுதி 1 பொது மதிப்பீட்டு செலவுகளையும், பகுதி 2 முற்பண செலவு மதிப்பீடுகளையும், பகுதி 3 இலங்கையில் உள்ள அனைத்து பதவிகளுக்குமான வேதன அளவு திட்டங்களையும் உள்ளடக்கியதாகத்தான் நாங்க ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் என்கின்ற ஒரு சட்டத்தை பாராளுமன்றத்திலே ஒவ்வொரு ஆண்டும் நிறைவேற்றி கொள்வோம். அது சம்பந்தமாக நாங்க பிறகு 58ஆம் நிதி பிரமாணத்தினுடைய 4வது உபபிரிவின் கீழும், அரசியலமைப்பு சட்டம் 80னுடைய 1வது உபபிரிவின் கீழும் அதை பற்றி நாம பிறகு கதைக்க இருக்கோம். அப்படியான அந்த ஒதுக்கீட்டு அதிகார சட்டத்திற்குள் கொண்டு வரப்படுகின்ற விடயம்தான் பொது வருவாய் மதிப்பீடும், பொது செலவின மதிப்பீடும், முற்பண செலவு மதிப்பீடும், வேதன அளவு திட்டங்களுமாக இருக்கும். இவை 4ம் ஒரு வரவு செலவு திட்டத்தினுடைய உள்ளடக்கங்களாக நாங்க
உள்ளடக்கங்களாக காணப்படுகின்றன என்பதை நாம தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதுதான் ஆவன்னா கேள்வி. நாங்க இப்ப ஈனா கேள்வியை நோக்கி நகர்வோம். 3ஆம் கேள்வியில முடிவில உங்களோட இருக்கக்கூடிய கேள்விகளை நீங்க என்னிடத்துல கேட்கலாம். அதுவரையும் நீங்க ஏதாவது கேட்கணும்னா நோட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. உடனே நான் உங்களுக்கும் சந்தர்ப்பத்தை தந்து கொண்டு போகையில் அது ஒவ்வொரு கேள்வியும் பின்னால. அந்த வரிசையில ஈனா கேள்வி, விரிவான பதவியினர் அட்டவணையின் உள்ளடக்கங்கள் எவை? நிதிப்பிரமாணம் 6 அதனுடைய பிரிவு 2 நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுது. நிதிப்பிரமாணம் 6 அதனுடைய 2வது பிரிவு நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுது. அதுதான் விரிவான பதவியினர் அட்டவணை. விரிவான பதவியினர் அட்டவணை. சில வேளைகள் அந்த வகுப்பை தொடங்குகின்ற போது கதைக்கின்ற சந்தர்ப்பத்தில் இல்லாமல் யாரும் இருந்திருக்கலாம். அவங்களுக்காக மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்றேன். நான் நிதிப்பிரமாண இலக்கங்களை குறிப்பிடுறதன் நோக்கம் அதை நீங்க பரீட்சைக்கு பயன்படுத்த வேண்டும் என்பது இல்லை. அதை நீங்க பரீட்சைக்கு பயன்படுத்த வேண்டிய தேவை இல்லை. ஆனால் நான் அந்த விடையை சொல்றதுக்கு ஒரு ஆதாரம் இருக்க வேண்டும் என்பதற்காக மாத்திரம்தான் அந்த நிதிப்பிரமாண இலக்கங்களை நான் பயன்படுத்தி கொண்டு போறேன் என்பதை மீண்டும் ஒரு தடவை ஞாபகப்படுத்துறேன். எனவே நீங்க இந்த நிதிப்பிரமாண இலக்கங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டிய எந்த ஒரு தேவையும் பரீட்சையை பொறுத்த வரைக்கும் கிடையாது. இந்த விடயம் என்னென்னு தெரிந்து கொண்டால் போதுமானது. அந்த வரிசையில ஒரு விரிவான பதவியினர் அட்டவணை என்கின்ற வார்த்தையில் உள்ள பொருள் என்னென்று புரிய வேண்டும். ஒவ்வொரு ஆண்டிலும் அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கின்ற பொழுது எதிர்நோக்குகின்ற முக்கியமான பிரச்சனை தான் அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கான வேதனங்களை மதிப்பீடு செய்வது. சாதாரணமாக மற்ற விடயங்களுக்கு நாங்க பெருமளவு மதிப்பீடு தயாரிப்பதற்கு பிரச்சனைகள் எழுவதில்லை. உதாரணத்துக்கு வீதி அமைக்கணும் என்று சொன்னா ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்கி கொண்டு பிறகு அந்த தொகைக்கு ஏற்றாற்போல் வீதிகளை அமைத்துக் கொள்வாங்க. அதுபோலதான் எல்லா செலவுகளும். மக்களுக்கு வாழ்வாதார உதவியை செய்ய குறிப்பிட்ட தொகையை ஒதுக்கி கொள்வாங்க, அதுக்குள்ள வாழ்வாதாரம் செய்து கொள்வாங்க. ஆனா அரசாங்க உத்தியோகத்தினுடைய வேதனங்கள் அப்படி அல்ல. ஒரு குறிப்பிட்ட தொகை ஒதுக்கிட்டு போதாமல் போனால் அந்த மற்ற செயற்திட்டங்களை அடுத்த வருஷம் செய்யலாம். ஆனால் அப்படி அரசாங்க உத்தியோகத்திற வேதனத்தை அடுத்த வருஷம் செய்யலாமா? இல்லையே. எனவே அரசாங்க உத்தியோகத்திற்கான வேதனங்கள் என்பது அரசாங்கம் வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் எதிர்கொள்கின்ற ஒரு முக்கியமான சவாலாக, முக்கியமான விடயமாக நாங்கள் பார்க்க தெரிந்திருக்க வேண்டும். எனவே ஒரு விரிவான பதவியினர் அட்டவணையிலே உள்ளடக்குகின்ற 5 அம்சங்களை கட்டாயம் நாம் தெரிந்திருப்போம். ஒவ்வொரு ஆண்டிலும் வரவு செலவு திட்டத்தை தயாரித்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பப்படுகின்ற பொழுது இந்த விரிவான பதவியினர் அட்டவணை என்கின்ற விடயமும் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படும். ஒவ்வொரு ஆண்டிலும் அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கான வேதனங்கள் இந்த விரிவான பதவியினர் அட்டவணை என்கின்ற இந்த முறையினூடாகத்தான் கணிக்கப்படுகின்றது. எனவே வரவு செலவு திட்டத்திலே அதி முக்கியமான ஒரு அம்சமாகிய இந்த பதவியினருக்கான சம்பளங்கள் தொடர்பாக, வேதனங்கள் தொடர்பாக நாங்க கணிப்பீடு செய்வதற்கு இந்த விரிவான பதவியினர் அட்டவணை என்பது நமக்கு உதவும். அதிலே நாம எதை காட்டுவோம் என்று சொன்னா ஒவ்வொரு உத்தியோகத்தருடைய பதவியையும் தொகுதியையும் காட்டுவோம். அப்ப உத்தியோகத்தர்களின் பதவியும் தொகுதியும் முதலாவதாக நாங்க காட்ட வேண்டியதாக இருக்கும். அது என்ன பதவியும் தொகுதியும்? பதவி நமக்கு தெரியும். இப்ப எனக்கு ஒரு பதவி, உங்களுக்கு ஒரு பதவி பெயர் இருக்கும். இப்ப நான் பிரதம கணக்காளர் என்றது போல நீங்க உங்களுக்குரிய பதவி, அது போல அதிபர், ஆசிரியர் என்ற ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பதவி இருக்கும். அந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தொகுதியை சார்ந்தது. இப்ப நீங்க எல்லாம் SL1 என்கின்ற தொகுதிக்குள்ள இருக்கும். அப்ப நீங்க முதல் ஆசிரியர் ஆலோசகர் சேவையில் இருந்தா GE3 எழுந்திருப்பீங்க. யாராவது அதிபர் சேவையில் இருந்திருந்தா GE4 எழுந்திருப்பீங்க. 6வது ஆசிரியர் சேவையில் இருந்தா GE2 இருந்திருப்பீங்க. இப்படியாக நாங்க ஏதாவது ஒரு உத்தியோகத்தர் அவருடைய என்னென்ன பதவியிலையும் என்னென்ன தொகுதியிலையும் காணப்படுகிறார்கள் என்பது பற்றிய விவரங்களை முதலாவது அந்த விரிவான பதவியினர் அட்டவணையிலே நாங்கள் உள்ளடக்க வேண்டியதாக இருக்கும். அது முதலாவது அம்சம். இரண்டாவதாக நாங்க இந்த விரிவான பதவியின் அட்டவணையில எதை உள்ளடக்க வேண்டும் என்று சொன்னா நம்முடைய ஒவ்வொரு பதவிக்கும் உரித்தான வேதன அளவு திட்டங்கள் காணப்படும். வேதன அளவு திட்டங்கள் காணப்படும்.
ஒவ்வொரு பதவிக்கும் வித்தியாசமான வேதன அளவு திட்டங்கள் காணப்படும். எனவே இந்த விரிவான பதவியினர் அட்டவணையிலே ஒரு திணைக்களத்திலே காணப்படுகின்ற அனைத்து உத்தியோகத்தர்களுடைய வேதன அளவு திட்டங்களும் அந்த அட்டவணையிலே கூறப்படும். ஏனென்றால் ஒவ்வொரு வருஷமும் அந்த வேதன அளவு திட்டம் பாராளுமன்றத்தினால் அனுமதிக்கப்பட வேண்டிய கடப்பாடு கொண்டதாக காணப்படும். அதனுடைய 3ஆம் 4ஆம் 5ஆம் ஆகிய பிரிவுகள் இதை கணிப்பதோடு சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கும். என்ன அந்த கணிப்பதோடு சம்பந்தப்பட்ட விடயம் என்பது என்ன? போன வருஷம் எத்தனை உத்தியோகத்தர்கள் இருந்து அவர்களுக்கு எவ்வளவு சம்பளம் நாம கொடுத்தோம் என்பதை 3ஆவதாகவும், இந்த வருஷம் எத்தனை உத்தியோகத்தர்கள் இருக்காங்க, எவ்வளவு சம்பளம் கொடுக்க போறோம் என்பதை பற்றி 4ஆவதாகவும், இது ரெண்டையும் வைத்துக் கொண்டு அடுத்த வருடத்தில் எத்தனை உத்தியோகத்தர்கள் இருப்பார்கள், எவ்வளவு வேதனமாக கொடுக்க வேண்டி ஏற்படும் என்கின்ற இந்த 3 கணிப்பையும் நாங்க முறையே 3ஆம் 4ஆம் 5ஆம் பிரிவுகளுக்குள்ளே காட்ட போறோம். அங்கே நான் பயன்படுத்த இருக்கின்ற சொற்களினுடைய பிரயோகம் மிக முக்கியமானது. எனவே அந்த வரிசையிலே நாங்க 3ஆவதாக எதை காட்டுவோம் என்று சொன்னா, கடந்த நிதியாண்டில் என்றால் போன வருஷம் காணப்பட்ட உத்தியோகத்தர்களின் உண்மையான எண்ணிக்கை, இந்த சொல் மிக முக்கியம், உண்மையான எண்ணிக்கையும் உண்மையான வேதனமும் இந்த 3ஆவது விடயமாக நாம காட்ட வேண்டியதாக இருக்கும். எனவே ஒரு விரிவான பதவியினர் அட்டவணை என்பது நாங்க 3 அம்சங்களை பற்றி கருத்திருக்கோம். உத்தியோகத்தருடைய பதவியையும் தொகுதியையும் காட்ட வேண்டும், அதுபோல வேதன அளவு திட்டங்களை காட்ட வேண்டும், கடந்த நிதியாண்டில் காணப்பட்ட உத்தியோகத்தருடைய உண்மையான எண்ணிக்கையையும் உண்மையான வேதனத்தையும் நாங்க காட்ட வேண்டியதாக இருக்கும். அதற்கு மேலதிகமாக நாங்க 4ஆவது காட்ட போறது, இந்த வருடத்திலே நடப்பு நிதியாண்டில் அங்கே பயன்படுத்த வேண்டிய சொல் மதிப்பிடப்பட்ட உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கையும் மதிப்பிடப்பட்ட வேதனம். எனவே ஒரு விரிவான பதவியினர் அட்டவணையிலே உள்ளடக்க வேண்டிய 5 அம்சங்கள் இருக்க வேண்டும். அந்த வரிசையில் நாங்கள் 5ஆவது சொல்ல போறோம். அடுத்த நிதியாண்டுக்கு நாம் சொல்ல போற வசனம் வரவு செலவு திட்ட ஆண்டிற்கு மதிப்பீடு செய்த உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கையும், வார வருஷம் எத்தனை உத்தியோகத்தர்கள் இருப்பார்கள் என்கின்ற விடயத்தையும், உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கையையும் மதிப்பிடப்பட்ட வேதனத்தையும் நாங்க இந்த விரிவான பதவியினர் அட்டவணையிலே உள்ளடக்க வேண்டும். எனவே விரிவான பதவியினர் அட்டவணை என்பது ஒவ்வொரு திணைக்களம், அலுவலகம் போன்றவற்றினுடைய அந்த வேதனத்தை அளவீடு செய்வதற்கு எவ்வளவு என்பதை கணிப்பதற்காக பயன்படுத்துகின்ற ஒரு அட்டவணையாக இருக்கும். அதை நாம சொல்றோம் விரிவான பதவியினர் அட்டவணை என்று சொல்றோம். அப்படியான விரிவான பதவியினர் அட்டவணையிலே உத்தியோகத்தருடைய பதவியையும் தொகுதியையும் அதனுடைய வேதன அளவு திட்டங்களையும், போன வருஷம் எத்தனை பேர் உண்மையாக இருந்தாங்க, எவ்வளவு உண்மையாக வேதனம் ஏற்பட்டது என்பதையும், இந்த வருஷத்தில் எத்தனை பேர் இருந்து கொண்டிருக்காங்க, எவ்வளவு வேதனமாக கொடுக்க வேண்டி வரும் என்பதையும், அதனூடாக வார வருஷம் எவ்வளவு நமக்கு உத்தியோகத்தர்கள் இருப்பார்கள் என்பதையும், எவ்வளவு வேதனமாக கொடுக்க வேண்டி ஏற்படும் என்பதையும் காட்டுகின்ற ஒரு அட்டவணைக்கு பேர்தான் விரிவான பதவியினர் அட்டவணை என்று சொல்றோம். இஎன்ஆ கேள்வியையும் பார்த்த பிறகு உங்கள்கிட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கேட்க பார்ப்போம். அதுதான் வரவு செலவு திட்டமிடலின் பொருளியல் கூறுகள் எவை. 3ஆவது கேள்வியிலே பயன்படுத்துகின்ற சொல், இஎன்ஆ கேள்வியிலே பயன்படுத்துகின்ற சொல் வரவு செலவு திட்டமிடலினுடைய கூறுகள். வரவு செலவு திட்டமிடலின்
வரவு செலவு திட்டமிடலின் கூறுகள். இதே கேள்விய வேறொரு பாசையில கேட்கண்டு சொன்னா வரவு செலவு திட்ட வகுப்பீட்டு அலகுகள் என்றும் கேட்கலாம். வரவு செலவு திட்ட வகுப்பீட்டு அலகுகள். வரவு செலவு திட்ட வகுப்பீட்டு அலகுகள் என்றாலோ அல்லது வரவு செலவு திட்ட கூறுகள் என்றாலோ பொருளியல் கூறுகள் என்றாலோ எல்லாம் ஒரு விடயம்தான். அதாவது ஒரு வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கின்ற பொழுது அதை இலகுவாக கணனி புரிந்து கொள்வதற்கு ஏற்ற வகையிலே இந்த மதிப்பீடுகளை மிக துல்லியமாக மதிப்பிட்டுக் கொள்வதற்காக சில சொற்பிரயோகங்களை பிரயோகிப்பாங்க. அதுல பயன்படுத்துகின்ற முதலாவது சொற்பிரயோகம் நாங்க தலைப்பு அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன தலைப்பு அப்படின்னு சொன்னா ஆங்கிலத்திலே ஹெட் என்ற வார்த்தை கொண்டு அழைப்போம். தலைப்பு அப்படின்னு சொல்லுவோம். தலைப்பென்று சொன்னா ஒரு அமைச்சை ஒரு திணைக்களத்தை இனங்காண்பதற்காக நாங்க பயன்படுத்துகின்ற சொற்பிரயோகத்தை சொல்லுவோம் தலைப்பு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப தலைப்பு என்பது உதாரணத்துக்கு இப்ப கல்வி அமைச்செடுத்தா 126 என்கின்ற தலைப்பு கல்வி அமைச்சு கொண்டிருக்கு. அப்படி ஒரு நம்பரை சொன்னா அது எந்த அமைச்சு என்பதை இனங்காண்பது இலகுவாக. அது 110 என்று நம்பரை சொன்னா நாம சொல்லுவோம் அது நீதி சேவைகள் ஆணைக்குழு அப்படின்னு நாம சொல்லுவோம். 106 என்ற ஒரு தலைப்பை சொன்னா நாம சொல்லுவோம் அனர்த்த முகாமைத்துவ அமைச்சு. 103 என்றால் அது சுகாதார அமைச்சு. அதுபோல 102 என்று சொன்னா பாதுகாப்பு அமைச்சு. 101 அப்படி என்று சொன்னா அது பௌத்த சாசன அமைச்சு. அப்படியாக 3 இலக்கங்களிலே வரக்கூடிய வகையில் அந்த தலைப்பை உருவாக்கி இருப்பார்கள். உதாரணத்துக்கு மாவட்ட செயலகத்தை எடுத்துக்கொண்டால் அம்பாறை மாவட்ட செயலகமாக இருந்தால் 270. மட்டக்களப்பு மாவட்ட செயலகம் என்றால் 269. திருவோணமலை மாவட்ட செயலகம் என்று சொன்னால் 271. யாழ் மாவட்ட செயலகம் என்று சொன்னா இப்படி என அந்த ஒவ்வொரு விடயத்தையும் இனங்காண்பதற்கு 3 இலக்கங்களை கொடுத்திருப்பார்கள். அதை நாம சொல்றோம் தலைப்பு என்று சொல்றோம். அதை வைத்துக்கொண்டு வரவு செலவு திட்டத்துக்கான மதிப்பீடுகள் இடம்பெறும். அந்த வரிசையில ஒரு வரவு செலவு திட்டத்தினுடைய வகுப்பீட்டு அலகிலே காணப்படுகின்ற முதலாவது கூறு தலைப்பு. அந்த சொல் மிக முக்கியம். பின்னுக்கு பல சந்தர்ப்பங்கள் நாம் இந்த சொல்லத்தான் பயன்படுத்த போறோம். அப்ப எந்த விடயத்துக்கு ஒதுக்கம் நடைபெறும் என்றா இந்த தலைப்பு என்பது தான் ஒதுக்கம் நடைபெறும். இப்ப நான் வேலை செய்கின்ற சமுர்த்தி திணைக்களத்தை எடுத்தா 331. நாம் எல்லாரும் ஓய்வு பெற்ற பிறகு போகின்ற திணைக்களம் ஓய்வூதிய திணைக்களத்தை எடுத்தோம்னா 254. இந்த நம்பர்ஸ் நான் செய்கின்ற தொழிலோடு சம்பந்தப்பட்டதுன்றதால நம்பர் பாடம் வருது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அது உங்களுக்கு பாடமாக இருக்கணும் என்ற தேவையோ கிடையாது. எனவே ஒரு வரவு செலவு திட்டத்திலே உள்ளடக்குகின்ற வகுப்பீட்டு அலகுகள் அல்லது பொருளியல் கூறுகளை நாங்கள் 6 வகைக்குள்ள கொண்டு வருவோம் என்பதை பற்றி நிதி பிரமாணத்தினுடைய 8வது பிரிவு நமக்கு சொல்லுது. அந்த 8வது பிரிவின் பிரகாரம் வரவு செலவு திட்ட வகுப்பீட்டு அலகுகளிலே முதலாவது தலைப்பும் 2வது நிகழ்ச்சி திட்டங்கள் என்கின்ற 2வது அம்சத்தை நமக்கு வரவு செலவு திட்டத்தினுடைய கூறாக நாம சொல்றோம். அது ஆங்கிலத்தில் நாம சொல்லுவோம் புரோகிராம் என்று சொல்லுவோம். புரோகிராம் என்ன செய்ய போகுது நம்முடைய அமைச்சு அல்லது திணைக்களம் என்பதுதான் நிகழ்ச்சி திட்டம். உதாரணத்துக்கு நாங்க சொல்லலாம், இப்ப கிழக்கு மாகாண கல்வி அமைச்சு எடுத்துக்கொண்டோம்டா அவங்களுக்கு கிழக்கு மாகாண கல்வி அமைச்சுக்கு உரிய தலைப்பு 940. கிழக்கு மாகாண கல்வி திணைக்களத்துக்குரிய தலைப்பு 941. அப்ப அவங்கள்ட்ட என்ன நிகழ்ச்சி திட்டம் இருக்குன்னு கேட்டால், ஒன்று அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய நிகழ்ச்சி திட்டத்திலே ஒன்று நாங்க சொல்லுவோம் ஆரம்ப கல்வி அபிவிருத்தி ஒரு நிகழ்ச்சி திட்டம், 2ஆம் நிலை கல்வி அபிவிருத்தி மற்றும் ஒரு நிகழ்ச்சி திட்டம், பிரிவினா கல்வி நிகழ்ச்சி திட்டம் இன்னொரு நிகழ்ச்சி. என என்ன செய்ய போகிறார்கள் என்பதை அந்த செலவுகளுக்காக எவ்வளவு செலவு, ஆரம்ப பிரிவுகளை ஆரம்ப கல்வியை மேம்படுத்த எவ்வளவு செலவு வரும் என்பதை அப்பதான் நாங்க மதிப்பீடு செய்யக்கூடியதாக இருக்கும். அப்படியாக கற்பிக்கின்ற ஆசிரியருக்குரிய செலவுகள், அப்படியான பாடசாலைகளுடைய புனரமைப்புக்கான செலவுகள், அப்படியான மாணவர்களுக்கான சீருடைகள், உணவுகள், இப்படியான விடயங்களை இனங்காண்பதற்கு அப்போது உதவியாக அது அமையும். அப்ப அதை நாம சொல்றோம் நிகழ்ச்சி திட்டம் என்று சொல்றோம். அது போல நாங்க பயன்படுத்துகின்ற 3வது சொற்பிரயோகம் அல்லது வரவு செலவு திட்டத்தினுடைய வகுப்பீட்டு அலகாக நாங்க பயன்படுத்த போவது
நாங்க அதுக்கு சொல்லுகின்ற பெயர் கருத்திட்டம் அப்படின்னு நாம சொல்லுவோம். கருத்திட்டம் என்று சொல்லுவோம். ஒவ்வொரு விடயத்திற்கும் எவ்வளவு செலவு ஏற்பட்டது என்பது இனங்காண்பதற்கான வழிமுறையாக இந்த கருத்திட்டம் என்கின்ற வார்த்தையை நாங்க பயன்படுத்துவோம். அந்த கருத்திட்டத்தை நாம சொல்றது ப்ரொஜெக்ட் என்று சொல்லுவோம். ப்ரொஜெக்ட், கருத்திட்டம். ஒவ்வொரு ப்ரொஜெக்டுக்கும் எவ்வளவு செலவு நமக்கு உருவாகும், நிகழ்ச்சி திட்டத்துக்குள்ளே வருகின்ற விடயம். உதாரணத்துக்கு இப்ப 2ஆம் நிலை கல்வி என்றால் அது நிகழ்ச்சி திட்டம் என்றா அதுக்கு எவ்வளவு செலவு உண்டாகும் என்பதை பற்றியே பார்ப்பது கருத்திட்டம். அந்த செலவு என்ன வகையான செலவு என்பதை பற்றி கதைப்பது செலவு விடைய வகுப்பு என்று நாம் சொல்லுவோம். அது மீண்டு வரும் செலவா அல்லது மூலதன செலவா, என்ன வகுப்பை சாரும் என்கின்ற விடயம்தான் நாங்க 4வது வரவு செலவு திட்டத்தினுடைய அழகாக நாங்க பார்க்கோம். அதை நாம சொல்றது வரவு செலவு திட்ட வகுப்பீட்டு அலகிலே வரக்கூடிய அந்த விடயத்தை நாம சொல்றது ஒப்ஜெக்டிவ்ஸ் நாம சொல்லுவோம். ஒப்ஜெக்டிவ்ஸ் அல்ல ஒப்ஜெக்ட் கோட் நாம சொல்லுவோம். எனவே வரவு செலவு திட்டத்திலே காணப்படுகின்ற 4வது விவரம் ஒப்ஜெக்டிவ்ஸ் நாம சொல்லுவோம். ஒப்ஜெக்டிவ்ஸ் அப்ப ஹெட், ப்ரோக்ராம், ப்ரொஜெக்ட் ஆகிய இந்த விடயங்களை நாங்க வரவு செலவு திட்டத்தினுடைய வகுப்பீட்டு அலகுகளாக சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். அதுபோல 5வது அம்சமாக நாம கதைக்க போறது வரவு செலவு திட்டத்தினுடைய வகுப்பீட்டு அலகிலே காணப்படுகின்ற 5வது விடயம்தான். நாங்க இந்த செலவு விடயத்திலே வருகின்ற இன்னும் ஒரு விடயத்துக்கு பேர் சொல்லுவோம் கட்டுப்படுத்திய இனம் என்று சொல்லுவோம். கட்டுப்படுத்திய இனம் அல்லது உப இனம் என்று நாம் அதை அழைப்போம். உப இனம், அதை நாம சொல்றது சப் ஐட்டம் என்று நாம் அதை சொல்லிக் கொள்வோம். வரவு செலவு திட்டத்திலே வருகின்ற 5வது உள்ளடக்கமாக நாங்க சொல்றது சப் ஐட்டம் என்கின்ற உப இனம் அல்லது கட்டுப்படுத்திய இனம் என்கின்ற விடயமாக இருக்கும். இது வரவு செலவு திட்டத்தினுடைய வகுப்பீட்டு அலகுகளை பற்றி கதைத்துக் கொண்டிருக்கும். அந்த வரிசையில 6வது வரவு செலவு திட்டத்தினுடைய வகுப்பீட்டு அலகாக நிதி அளிப்பு மூலங்களை சொல்லுவோம். நிதி அளிப்பு மூலங்கள், இந்த செலவுகள் ஒவ்வொன்றுக்கும் எங்கெங்க இருந்து நாங்க நிதியை பெற்றுக்கொள்ள போகிறோம் என்பதை பற்றிய விவரம். அதை நாம சொல்றது ஃபண்டிங் சோர்ஸ் என்று சொல்லுவோம். என்ன ஃபண்டு? அது திரட்டிய நிதியம் என்று நாம் ஏற்கனவே கற்ற அந்த நிதி மூலத்தில் இருந்தா அதற்கான செலவுகளை செய்ய போகிறோம், அல்லது வெளிநாட்டு கடன்களில் இருந்தா அத்தகைய நாங்க செலவுகளை செய்ய போகிறோம் என்பது பற்றிய விவரங்களை நாம சொல்றது ஃபண்டிங் சோர்ஸ் என்று சொல்றோம். எனவே ஒரு வரவு செலவு திட்டம் என்கின்ற இந்த விடயமானது 6 முக்கியமான வகுப்பீட்டு அலகுகளினூடாக நகர்த்தப்படுகிறது. அது தலைப்பாக, நிகழ்ச்சி திட்டமாக, கருத்திட்டமாக, செலவு விடயமாக, கட்டுப்படுத்திய இனமாக, நிதி அளிப்பு மூலங்களாக அவை காணப்படும். இந்த விடயத்தில் ஏதாவது கேட்பதற்கு இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. அதுக்கு நான் உங்களுக்கு 1-2 நிமிடங்களை தந்து கொள்றேன். தாராளமா கேள்வி கேட்கலாம். கதைக்கிறது கிரைக்கக்கூடிய மாதிரி விளங்கக்கூடிய மாதிரி இருக்குதா? ஆம் சார். ஆம் சார், நல்லா clear-ஆ இருக்கு. ஓகே, ஆம் சார். கேள்வி எதுவும் இல்லை என்றால் 4வது கேள்வியை நோக்கி நாம நகர்வோம். அதுதான் நாங்க ஏற்கனவே சொன்ன செலவுகளுக்குள்ளே வருகின்ற முக்கியமான பாகுபாடு. அதாவது நாங்க ஏற்கனவே சொன்னோம் அரசாங்கத்தினுடைய செலவுகளை பொது செலவின மதிப்பீடு, வழங்கல் சேவை செலவுகள் என்றும் விசேட சட்ட சேவை செலவுகள் என்றும் 2ஆக பாகுபடுத்தலாம் என்கின்ற விடயத்தை சொன்னேன். அந்த வழங்கல் சேவை செலவுக்குள்ளே வருகின்ற செலவுதான் பொது செலவின மதிப்பீடு என்பதை பற்றியும் கதை. அப்படியான பொது செலவின மதிப்பீட்டிற்குள் வருகின்ற 2 வகையான செலவுகள், ஒன்று மீண்டு வரும் செலவுகள் என்றும் மற்றொன்று மூலதன செலவுகள் என்றும் நாம் அழைப்போம். அந்த விடயத்தோடு சார்ந்ததுதான் அந்த 4ஆம் கேள்வியிலே வருகின்ற விடயம்.
அதாவது 4ஆம் கேள்வி, மீண்டு வரும் செலவுகளிற்கும் மூலதன செலவுகளிற்கும் 5 உதாரணங்களை குறிப்பிடுக. பொதுவாக இந்த விடயம் அரசாங்க அதிகாரிகள் கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேணும் என்கின்ற அடிப்படையிலே இந்த கேள்வி நமக்கு கேட்கப்படுகிறது. இப்ப நமக்கு தெரியணும், மீண்டு வரும் செலவுகள் மூலதன செலவுகளுக்குரிய உதாரணங்கள். அது என்ன மீண்டு வரும் செலவு, அது என்ன மூலதன செலவு, அப்படி என்கின்ற விடயங்களை நாங்க சற்று தெரிந்திருந்தால்தான் இந்த விவரங்களை கொண்டு நாம நம்முடைய அலுவலக செயற்பாடு முன்னெடுக்கக்கூடியதா இருக்கு. தமிழ் மீண்டும் வரும் செலவு அப்படின்ற வார்த்தையை சொல்லுது. ஏதாவது ஒரு செலவு மீண்டும் மீண்டும் ஒரு நிதியாண்டிற்குள் வருமாக இருந்தால் அந்த செலவை நாம சொல்லுவோம் மீண்டு வரும் செலவு என்று சொல்லுவோம். ஆங்கிலத்திலே மீண்டு வரும் செலவுக்கு நாங்க பயன்படுகின்ற சொற்பிரயோகம் எக்ஸ்பெண்டிச்சர் என்று சொல்லுவோம். ரீகரண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் என்றால் மீண்டும் மீண்டும் நடைமுறை செலவு என்கின்ற வார்த்தையை நாம் அதுக்கு பயன்படுத்துவோம். ரீகரண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் என்று நாம சொல்லுவோம். எனவே நாங்க அரசாங்கத்தினுடைய செலவுகளிலே 10 வகையான செலவுகள் காணப்படுகின்றன. அந்த வரவு செலவு திட்டத்துக்குள் மீண்டும் மீண்டும் வருகின்ற செலவுகள். இந்த செலவுகள் சில வேளைகளில் ஒவ்வொரு நாளும் வரலாம், ஒவ்வொரு மாதமும் வரலாம், அல்லது ஒரு ஆண்டுக்குள்ளே அந்த செலவினுடைய பயன்முற்று பெற்று போயிடலாம். அப்படியான செலவுகளாகத்தான் இந்த செலவுகளை நாம சொல்றோம். அதிலே முதலாவது செலவாக நாம சொல்ல வேண்டியது வேதனாதிகள் என்று நாம சொல்றோம். வேதனாதிகள் என்ற சம்பளம் என்ற வார்த்தையை குறிக்காது. அப்படி நான் புரியணும். வேதனங்கள் வேறு, சம்பளம் என்பது வேறு. சம்பளம் என்றால் அது நம்முடைய அடிப்படை சம்பளத்தை மாத்திரம் குறிக்கும். வேதனாதிகள் என்றால் சம்பளத்தோடு நமக்கு கிடைக்கின்ற படிகள், ஓவர் டைம்ஸ், ஹாலிடே பே எல்லாவற்றையும் சேர்த்ததாக இருக்கும். எனவே மீண்டு வரும் செலவுகள் என்பது முதலாவதாக நாங்க பர்சனல் இமோலூஷன்ஸ், வேதனாதிகள் என்கின்ற அந்த விடயத்தை நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்ப முதலாவது மீண்டு வரும் செலவாக வேதனாதியை பார்க்க நம்மிடத்திலிருந்து ஆரம்பிக்கும். ஒவ்வொரு மாதமும் நமக்கு வேதனங்கள் கிடைக்க வேண்டியதாக இருக்கும். எனவே மீண்டு வரும் செலவிலே மிக முக்கியமான செலவாக நாங்க வேதனாதிகளை பார்க்கிறோம். இரண்டாவது செலவாக அரசாங்க உத்தியோகத்தர்கள் அரசாங்க கடமையின் நிமித்தம் வெளியிலே செல்வார்களாக இருந்தால் அவர்களுக்குரிய பிரயாண செலவாக ஏற்படுகின்ற தொகைகளை அவர்களுக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும். எனவே பிரயாண செலவுகள் என்பது ஒரு மீண்டும் மீண்டும் எழுகின்ற செலவுகளாக நாம சொல்றோம். இப்ப நமக்கு தெரியும், செலவு என்றால் நாம் ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் வெளிக்கள பயணத்துக்கு போய் வருவது நம்முடைய கடமையாக இருந்தால் ஒரு நாளோடு மாத்திரம் நம்முடைய வெளிக்கள பணியை முடித்துக் கொள்ளலாமா? இல்லை. அது சில வேளைகளில் ஒவ்வொரு நாளும் வந்துடலாம், அல்லது ஒவ்வொரு மாதத்திலும் சில குறிப்பிட்ட நாட்கள் வந்துடலாம். எனவே அப்படியான இந்த பிரயாண செலவுகள் என்பது மீண்டும் மீண்டும் எழுகின்ற செலவுகளாக அவை காணப்படும். அது இரண்டாவது வகையாக நாம சொல்றோம். அது போல நாங்க சொல்லுகின்ற மூன்றாவது வகை வழங்கல் செலவுகள் என்று சொல்றோம். அது என்ன வழங்கல் செலவுகள்? ஒரு அலுவலகத்திலே காகிதாதிகளை நமக்கு வழங்க வேண்டும். அப்ப காகிதாதிகள், பேனா, பென்சில் போன்ற காகிதாதிகளை, எழுதுகரி பொருட்களை அரசாங்கம் கொள்ளுணவு செய்து வைத்துத்தானே அந்த அலுவலகத்தை நடாத்தி கொண்டிருக்கும். அப்படியானவைகளை நாம சொல்றோம் சப்ளை எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் என்று சொல்றோம். சப்ளைஸ், வழங்கல்கள் என்று சொல்றோம். அதுபோல வாகனங்கள் இருக்குமாக இருந்தால் அதற்கான ஃபியூவல்ஸ் நாம் அதுக்கு வழங்க வேண்டியதாக இருக்கும். எரிபொருட்கள், அது ஒரு வழங்கல். அதுபோல அலுவலகத்திலே வேலை ஆற்றுகின்ற சிற்றூழியர்களாக இருந்தால் அவர்களுடைய யூனிஃபார்மை நாம வழங்க வேண்டியதாக இருக்கும். எனவே இப்படியான வேதனாதிகளாக, பிரயாண செலவுகளாக, வழங்கல் செலவுகளாக வருகின்றவைகள் எல்லாம் அவை மீண்டும் மீண்டும் ஏற்படும் என்கின்றபடியினால் அவற்றை நாங்கள் மீண்டு வரும் செலவுகள் அப்படி என்று நாம் அழைத்துக் கொள்ளும். நடைமுறை செலவு என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துறது குறைவு. ஆனா அதுதான் இது. நான்காவது நாம சொல்ல போகின்ற செலவு புனருத்தாபன செலவுகள் அல்லது திருத்த செலவுகள். அப்படி நாம் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் சொல்லுவோம் நாம. அப்ப நாங்க பராமரிப்பு செலவுகள் என்கின்ற வார்த்தை மிக சரியானதாக இருக்கும். பராமரிப்பு செலவுகள், ஒரு அலுவலகத்திலே பல்வேறுபட்ட விடயங்களை பராமரிக்க வேண்டியதாக இருக்கும். கட்டிடத்தை பராமரிக்க வேண்டியிருக்கும், அங்கிருக்கக்கூடிய தளபாடங்களை பராமரிக்க வேண்டியதாக இருக்கும்,
அங்கு இருக்கக்கூடிய இயந்திர சாதனங்களை பராமரிக்க வேண்டியதாக இருக்கும். எனவே அப்படியான செலவுகள் என்பது ஒவ்வொரு நாளும் அல்லது ஒவ்வொரு மாதமும் ஏற்பட்டலாம். கணனியோ போட்டோகாப்பி இயந்திரங்களோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு தடவை பராமரிக்க வேண்டியிருக்கும். அதுபோல திணைக்களத்திலே பயன்படுத்தப்படுகின்ற கதிரைகள், கட்டில்கள், மேசைகள் இப்படியானவைகளாக இருக்கட்டும், அலுவலகங்களாக இருக்கட்டும், இவை ஒவ்வொரு நாளும் அல்லது ஒவ்வொரு மாதம் அல்லது ஒவ்வொரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் மீண்டும் மீண்டும் பராமரிப்பு செய்ய வேண்டிய தேவைப்பாட்டை கொண்டனவாக இருக்கும். அவைத்தை நாம சொல்றோம் பராமரிப்பு செலவுகள் சொல்றோம். ஐந்தாவதாக நாம சொல்ல போகின்ற செலவு சேவை செலவுகள் என்று நாம சொல்றோம். இப்ப நாங்க ஒரு அலுவலகத்தை கொண்டு நடத்த வேணும் என்று சொன்னா அந்த அலுவலகத்துக்கு பல சேவிஸ் எக்ஸ்பெண்டிச்சர் செய்ய வேண்டி வரும். உதாரணத்துக்கு நாம் அலுவலகத்தை நடத்தணும்னா தபால் தந்தி தொலைத்தொடர்பு சேவைகள் நமக்கு தேவை. அப்ப அதுக்கு நாம கொடுப்பனவு செய்ய வேண்டி வரும். ஒவ்வொரு மாதமும் நாம தபால் தொலைத்தொடர்பு சேவைகளுக்கான செலவுகளை, மின்சார சபைக்கான சேவைகளை, நீர்வளங்கள் சபைக்கான செலவுகளை, இப்படியான எத்தனையோ சேவை செலவுகளை நாங்கள் ஒவ்வொரு அலுவலகத்திலும் செய்து கொண்டுதான் அந்த அலுவலகத்தை கொண்டாடி கொண்டு போவோம். இப்படியான செலவுகள் ஒரு வருடத்தில் ஒரு தடவை மாத்திரம் எழுகின்றவையாக இருக்காது, மீண்டும் மீண்டும் எழுபவையாக இருக்கும், மீண்டும் மீண்டும் ஏற்படுவையாக இருக்கும். அவற்றை நாம சொல்றோம் மீண்டெழும் செலவுகள் என்று சொல்றோம். அது போலவே நாங்க செய்கின்ற நடைமுறை மாற்றல்கள், நடைமுறை மானியங்களாக இருக்கட்டும். நடைமுறை மானியங்கள் என்பது நமக்கு தெரியும். இப்போது அஸ்வசிம பயனாளிகளுக்கான கொடுப்பனவுகளை நாம நடைமுறை மானியங்கள் என்று சொல்றோம். சமுர்த்தி பயனாளிகளுக்கு கொடுக்கின்ற எத்தனையோ கொடுப்பனவுகள் நடைமுறை மானியம். அரசாங்கம் எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்த்து அத்தகைய விடயத்தை கொடுக்கதில்லை. அப்ப அவற்றை நாம சொல்றோம் மானியம் என்று சொல்றோம். அது போல நமக்கு அரசாங்க உத்தியோகத்தர் வங்கிகளிலே ப்ராப்பர்ட்டி லோனை பெற்றுக்கொள்கின்ற பொழுது அவருடைய வேதனத்தில் இருந்து ஒரு தொகையை நாம கழித்துக் கொள்வோம். அதற்கு மேலதிகமாக அரசாங்கமும் ஒரு தொகையை பங்களிப்பு செய்யும். அப்படியான செலவுகளை நாம சொல்றோம். அரசாங்கத்தினால பங்களிக்கப்படுகின்ற அத்தகைய செலவுகளை நாம சொல்லுவோம் நடைமுறை மானியங்கள் சொல்லுவோம். எனவே எல்லா 10 செலவுகளையும் பற்றி நாம் அட்டவணைப்படுத்த தேவையில்லை. நமக்கு 6 செலவுகளை பற்றி கைத்தறிய குறைந்த 5 நாம மரணம் வைக்க வேணும். வேதனாதிகளாக இருக்கட்டும், பிரயாண செலவுகளாக இருக்கட்டும், வளங்கள் செலவுகளாக இருக்கட்டும், பராமரிப்பு செலவுகளாக இருக்கட்டும், சேவை செலவுகளாகவும் நடைமுறை மானியங்களாகவும் காணப்படுகின்றவைகள் எல்லாம் மீண்டு வரும் செலவுகளுக்கான உதாரணங்கள் என்று சொல்றோம். அதுபோல மூலான செலவுகளுக்கான உதாரணங்களும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். குறிப்பாக மூலான செலவு என்று சொல்றது ஒரு செலவை செய்தால் அதனுடைய பயன்பாடு ஒரு வருடத்தை விட அதிக காலம் நமக்கு கிடைக்க வேண்டும். உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு மின் விசிறி அலுவலகத்துக்கு கொள்ளுணர்வு செய்தோம் என்றால் அந்த மின் விசிறியை வாங்கினது மீண்டும் அடுத்த வருடம் அல்லது அடுத்த மாதம் மின் விசிறி வாங்க போறது இல்லை. எலக்ட்ரிசிட்டி பில்லுக்குரிய பேமெண்ட் செய்வோம். அது நமக்கு ஒரு சேவை செலவாக மாறும். அது ஒவ்வொரு மாதமும் வரும். ஒவ்வொரு மாதமும் அந்த இடத்துல நாம ஒரு ஃபேனையோ கதிரையோ நாம வாங்குறது இல்லை. அப்படியாக ஒரு சொத்தை வாங்குவதோடு அல்ல ஒரு சொத்தை புனரமைப்பதோடு ஏற்படுகின்ற செலவுகளை நாம சொல்றோம் மூலான செலவுகள் என்று சொல்றோம். எனவே மூலான செலவுகளிலே முதலாவது வகையான செலவு புனருத்தாபன செலவுகள் என்று சொல்லுவோம். புனருத்தாபன செலவுகள் ஒரு சொத்தை மெயின்டைன் பண்ணுவதற்கு அதிக அளவு செலவு செய்தால், ஒரு என்ஜினை வாகனத்தில் என்ஜினை கலட்டி போட்டுற செலவு, சாதாரணமாக ஒரு சிறிய ஹெட்லைட் அடிபட்டு போயிட்டு மாத்துறதுன்றது அது ஒரு பராமரிப்பு செலவாக இருக்கும். காப்பட் கிழிஞ்சு போயிட்டு சொல்லி மாத்துறது ஒரு பராமரிப்பு செலவாக இருக்கும். என்ஜினையே மாத்திரம் அல்லது புதிதாக அதுக்கு பெயிண்ட் அடிக்கும். இப்படியான செலவுகள் அந்த சொத்தினுடைய வினைத்திறனை, அந்த சொத்தினுடைய இயலளவினை, அந்த சொத்தினுடைய பயன்பாடு திறனினை அதிகரிக்க செய்யும் என்பதால் அதை நாம சொல்றோம் இம்ப்ரூவ்மெண்ட் கோஸ்ட் என்று சொல்றோம். அப்ப புனருத்தாபன செலவுகள் அவை நமக்கு ஒரு மூலன செலவுகளாக நாங்க பார்ப்போம். அது போல நாங்க சொல்ல வருகின்ற இரண்டாவது செலவு புதிய சொத்துக்களின் கொள்வனவு. புதிய சொத்துக்களின் கொள்வனவு ஒரு திணைக்களத்துக்கு தேவையான சொத்துக்களை நாங்க புதிதாக கொள்வனவு செய்கின்ற போது அந்த கொள்வனவு செய்கின்ற
அந்த விடயத்துக்காக நாங்க செலவு செய்வோமாக இருந்தால் அதை நாம சொல்ல போறோம் புதிய சொத்துக்களுக்கான உதாரணத்துக்கு நாம ஒரு காணிய தேவைப்பாட்டு நிமித்தம் கொள்ளுநோய் செய்திடலாம், கட்டிடத்தை கொள்ளுநோய் செய்திடலாம், தளபாட உபகரணங்களை கொள்ளுநோய் செய்திடலாம், அதுபோல இயந்திர சாதனங்களை கொள்ளுநோய் செய்ய வேண்டிய தேவை ஏற்படலாம். இவையெல்லாம் புதிய சொத்துக்களின் கொள்வனவு என்று நாம சொல்றோம். அது போல நாங்க மூன்றாவது மூலதன செலவாக நாம சொல்ல போறது மூலதன மானியங்கள் என்று சொல்ல போறோம். மூலதன மானியங்கள் அரசாங்கம் சில சுயதொழில் முயற்சிகளை மேற்கொள்வதற்காக சில பயனாளிகளுக்கு சொத்துக்களை வாங்கி கொடுக்கும். அப்படியானவைகள் மூலதன மானியங்கள் என்று சொல்லுவோம். உதாரணத்துக்கு இப்ப ஒரு வலது குறைந்த ஆளுக்கு முச்சக்கர வண்டி ஒன்றை வாங்கி சமூக சேவை திணைக்களத்தினால் அரசாங்கம் கொடுத்தால் அதை நாம சொல்றோம் ஒரு மூலதன மானியம். அவர மாதாந்தம் அவருக்கு ஏதாவது நாங்க உபகாரமாக கொடுத்தால் அது நடைமுறை மானியமாக இருக்கும். அவருக்கு ஏதாவது ஒரு உபகரணத்தை அல்லது தொழில் முயற்சிக்கு ஏதாவது ஒரு தொகையை அரசாங்கம் கொடுக்குமாக இருந்தால் அதை நாம் மூலதன மானியம் என்று சொல்லுவோம். இப்ப அஸ்வசிம பயனாளிகளுக்கு ஒவ்வொருவருக்கும் 1,50,000 ரூபாய் அவருடைய வங்கி கணக்குகளுக்கு நேரடியாக வைப்பு செய்யப்பட்டிருக்குது. அது ஒரு சார் உங்களோட மைக் ஆஃப் வைங்க சார். மைக் இப்போ ஓகே சார். ஓகே. அது போல மூலதன மாற்றல்கள் என்று சொன்னால் அரசாங்கம் சில செலவுகளை செய்து அதனை பொதுமக்களுடைய பாவனைக்காக கொடுக்கும். உதாரணத்துக்கு பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டத்தினூடாக அரசாங்கம் வீதிகளை அமைக்கும், அதுபோல பொது மைதானங்களை இப்படியானவைகளை அமைத்து பொதுமக்களுடைய பாவனைக்கு கொடுத்தால் அதை நாம சொல்றோம் மூலதன மாற்றல்கள் என்று நாம சொல்றோம். அதுபோல அரசாங்கம் செய்கின்ற மனித வள மேம்பாட்டு செலவுகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம பாடசாலைகள்ல இருந்து வந்தார்கள் ஒவ்வொரு வருடமும் ஜெம் என்கின்ற ப்ரொஜெக்டினூடாக இல்லை பிஎஸ்டிஜி என்கின்ற ப்ரொஜெக்டினூடாக இப்படி எத்தனையோ ப்ரொஜெக்டினூடாக நாம மனித வளத்தை ஆசிரியருடைய வாண்மை விருத்தி செயற்பாடுகளை மாணவருடைய வாண்மை விருத்தி செயற்பாடுகளை மேற்கொள்வதற்காக அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்யும். அந்த நிதி ஒதுக்கீடு மனித வளத்தை மேம்படுத்துகின்றபடினால் அதை நாங்க மூலதன செலவாக நாங்க பார்ப்போம். அதுபோல அரசாங்கம் ஏதாவது நிதி சொத்துக்களை கொள்வனவு செய்வதற்கு நிதி சொத்துக்களை கொள்வனவு செய்தல் அதில் நிதி சொத்து அரசாங்கம் ஏதாவது வெளிநாடுகளிலே உள்ள முதலீடுகளை கொள்வனவு செய்யலாம், அல்லது உள்நாட்டிலே முறிகளை திரை சேரி பத்திரங்களை கொள்வனவு செய்யலாம். அப்படியாக ஏதாவது அரசாங்கம் முதலீடு செய்யுமாக இருந்தால் அத்தகைய செலவுகளை நாங்கள் சொல்லுவோம் நிதி சொத்துக்கள் என்று சொல்லுவோம். எனவே நமக்கு மீண்டு வரும் செலவுகள் தொடர்பான அறிவும் தெரிந்திருக்கணும் உதாரணங்களும், அதுபோல மூலதன செலவு தொடர்பான உதாரணங்களும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஏதாவது இது சம்பந்தமாக கேட்கணும் இருந்தா அதை நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு அடுத்த கேள்வியை நோக்கி நகருங்க. ஓகே, கேள்வி எதுவும் இல்லையா? அடுத்த கேள்வி இப்போ முற்பண கணக்கின் எல்லைகள் என்கின்ற விடயம். அப்ப இதுக்கு நான் சொற்பம் கதைத்த பிறகுதான் அந்த கேள்விக்குள்ள நாங்க போகலாம். முதல்ல நாங்க விளங்கணும் முற்பண கணக்கு முயற்சி என்ற என்ன என்பதை பற்றி ஒரு சின்ன விடயம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். நமக்கு தெரியும், நாம அரசாங்கத்திற்கு வேதனம் பெற்றுக்கொள்றோம். அரசாங்கத்துடைய உத்தியோகத்தின் வகையில் வேதனம் பெற்றுக்கொள்றோம். அந்த வேதனம் என்பது மீண்டும் நாம் அரசாங்கத்துக்கு கொடுப்பதில்லை. நாங்க ஒரு மாத காலம் சேவையை செய்தமைக்காக அரசாங்கம் நமக்கு தருவதுதான் வேதனங்கள். அது நாம திருப்பி கொடுக்கிறது இல்லை. ஆனால் அரசாங்கம் அரச உத்தியோகத்தருடைய பண்டிகைகள் வருகின்ற போது, அவர்களுக்கு இடர்கள் ஏற்படுகின்ற போதெல்லாம் அவர்களுடைய பண்டிகை செலவுகளை ஈடு செய்து கொள்வதற்காகவும்,
அவர்களை இடர்களிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் சில முற்பணங்களை வழங்குகின்ற நடைமுறையை நாங்கள் பார்த்திருக்கோம். அந்த வரிசையில அரசாங்கம் ஏதாவது ஒரு முற்பணத்தை கொடுக்கின்ற அந்த விடயத்துக்கு பெயர் சொல்ல போறோம் முற்பண கணக்கு என்று சொல்றோம். அந்த முற்பண கணக்குகளுடைய வகைகள் எல்லாம் நாங்க பிறகு பார்க்க இருக்கோம். அப்ப நம்ம அரசாங்கத்தினுடைய செலவுகள் என்பதையும் அரசாங்கத்தினுடைய முற்பணங்கள் என்கின்ற விடயத்தையும் வேறு வேறாக புரிய தெரிந்திருக்க வேண்டும். அரசாங்கம் ஒரு செலவு செய்தால் அவை மீண்டும் திரும்பி வர வேண்டிய தேவை இல்லை. ஆனால் அரசாங்கம் ஒரு முற்பணத்தை கொடுத்தால் அவை கட்டாயமாக மீண்டும் வர வேண்டிய தேவைப்பாடு இருக்கும். அந்த வகையிலே அரசாங்கம் ஏதாவது ஒரு முயற்சிக்கு முன்கூட்டியே செயற்படுத்துமாக இருந்தால் அந்த விடயத்துக்கு நாங்க வைத்திருக்கக்கூடிய பெயர் தான் முற்பண கணக்கு முயற்சி என்று சொல்றோம். பொதுவாக நாம கடன் கொடுக்கின்ற பொழுது கவனமாக இருக்க வேணும். ஏனென்றால் கடன் கொடுத்தல் என்பது சாதாரண விஷயம் இல்லை. உலகத்திலே 2 பேர் கெட்டான். ஒன்று மரத்தில் ஏறி கைவிட்டவன் கெட்டான், 2 கடன் வாங்கி கடன் கொடுத்தவன் கெட்டான். நம்ம நாடு இவ்வளவு கடன் நச்சு வட்டத்துக்குள்ள இருக்கிறதுக்கு காரணம் என்னென்று சொன்னா, நாம வெளிநாடுகளிலிருந்து பெற்றுக்கொண்ட கடன்களை மீண்டும் தீர்ப்பதற்கு உள்நாட்டு வருமானங்களோ அல்லது நம்முடைய மொத்த தேசிய வருமானங்களோ போதுமானது இல்லை. வெளிநாடுகளிலிருந்து பெறுகின்ற கடன்களை கொண்டுதான் நாங்கள் கடன்களை தீர்க்கோம். எனவே கடன் நச்சுவட்டம் என்கின்ற ஒரு பொறிக்குள் நாங்க அகப்பட்டிருக்கோம். இப்ப ஏற்பட்ட இந்த திக்வா பேரிடரின் போதும் கடைசியாக இந்திய அரசாங்கம் நமக்கு பெரிய ஒரு நிதியுதவியை செய்த சந்தர்ப்பத்தை பார்க்கும். அது கூட என்ன, இலகு கடன், இலகு வட்டி அடிப்படையிலான கடன் தான் அதிலே பெருமளவான பங்காக இருக்குது. எனவே அரசாங்கம் ஒன்று கடனை கொடுக்கின்ற பொழுதும் எடுக்கின்ற பொழுதும் மிக கவனம் செலுத்த வேணும். கடன் என்கின்ற விடயம் நாங்க நீண்ட காலத்துக்கு விடுவோமாக இருந்தால், கடனாக கொடுத்த தொகை ஒன்றை அறவிடுவதற்கு நீண்ட காலங்களை கொடுப்பமாக இருந்தால் அதை நாங்க மீள பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை உருவாகும். அதனால நாங்க அதுக்கு மரபு தொடராக நெடுங்கயிற்றில் விடல் என்று சொல்லுவோம். நெடுங்கயிற்றில் விடல் என்றால் கடனை கொடுத்துட்டு கொடுக்காம விட்டுட்டோம்னா அதுக்கு நட்ட கடன் உருவாகும் நமக்கு. எனவே கடன் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதனாலதான் இதிகாசங்கள்லையும் இந்த கடனை பற்றி, கடனை எங்க சொல்லுவாங்கண்டா, இராமன் இராவணன் யுத்தத்திலே அந்த இராமனுக்கு முன்னே எல்லா ஆயுதங்களையும் இழந்து நிராயுத பாணியா நிற்கின்ற அந்த சூழ்நிலையை விவரிக்கின்ற பொழுது, கடன்பட்டோன் நெஞ்சம் போல் ஏங்கினான் இலங்கை வேந்தன் என்கின்ற விடயம் கொண்டு வர்ணிப்பான். அந்த அளவுக்கு மிக முக்கியமான விடயம் இந்த கடன் என்கின்ற அம்சம். கடனை கொடுத்தால் கடனை எடுக்கும் வரைக்கும் காட்டுகின்ற அக்கறைய கடனை தீர்ப்பதற்கு பயன்படுத்த மாட்டாங்க. ஆகவே அதனால் நமக்கு நட்டம் ஏற்பட்டு போய்விடும். ஏன் இந்த கதையை கதைக்க நன்றி சொன்னா, அப்படியான நட்டங்கள்ல இருந்து அரசாங்கம் தன்னை பாதுகாக்க வேணும் என்று சொன்னா அதுக்கு சில லிமிட்ஸ்களை போட வேணும். அந்த லிமிட்ஸ்களுக்கு தான் நாங்க பேர் சொல்றோம் முற்பண கணக்கின் எல்லைகள் என்று சொல்றோம். என்ன லிமிட் போட வேணும்? லிமிட் போட வேணும். திரும்ப எடுக்க வேண்டியது கொடுக்க வேண்டும். கதைச்சிருக்கேன். இந்த 4 விடயங்களையும் பற்றி நான் சொல்ல போறேன். இந்த 4 விடயங்களிலே 3 விடயங்களுக்கு உச்ச எல்லைகள் வரும், மேக்சிமம் லிமிட்ஸ் வரும். ஒரு விடயம் மாத்திரம் இழிவு எல்லை வரும். அது நாம சொல்லக்கூடிய உங்களுக்கே புரிஞ்சு போயிடும். நீங்க ஒரு ஆளுக்கு கடன், ஒரு ஆள் உங்கள்கிட்ட கேட்காரு சொன்னா அவருக்கு கேட்க தொகை எல்லாவற்றையுமே கொடுத்துருவீங்களா? இல்லையே. முதல்ல நீங்க பார்ப்பீங்க இவருக்கு எவ்வளவு கடன் கொடுத்தா அந்த காசு நமக்கு திரும்ப வரும் என்கின்ற விடயத்தை யோசிக்கணும் நீங்க. எனவே எப்பொழுதுமே முற்பண கணக்கில் வருகின்ற முதலாவது எல்லை கொடுப்பனவுகளின் உச்ச எல்லையாக இருக்கும். கொடுப்பனவுகளின் உச்ச எல்லை அப்படின்னு நாம சொல்லுவோம். அதாவது யாருக்கு நாம கடன் கொடுக்கணும்ன்றா அதுக்கு ஒரு உச்ச எல்லையை நான் வச்சுக்கொள்ளணும். அதுக்கு மேல கொடுத்தா நமக்கு அது திரும்பி வராது. அது போலவே அரசாங்கம் ஒவ்வொரு திணைக்களத்திற்கும் ஒவ்வொரு நிதியாண்டிலும் அங்க இருக்கக்கூடிய உத்தியோகத்தர்களுக்கு முற்பணங்களாக கடன்களாக கொடுப்பதற்கு ஒரு தொகை பணத்தை வழங்கும். உதாரணத்துக்கு உங்களுக்கு 200 மில்லியன் ரூபாய் முற்பணம் கொடுக்கறதுக்கு நாங்க ஒதுக்கி இருக்கோம்னு சொன்னா நாங்க 200 மில்லியனுக்கு மேலதிகமாக 1 ரூபாவையும் கொடுப்பனவாக செய்ய முடியாது. அதை நாம சொல்றோம்
கொடுப்பனவுகளின் உச்ச எல்லை என்று நாம சொல்றோம். இரண்டாவது, கொடுத்தா அந்த தொகையை நாம திரும்ப பெறணுமா இல்லையா? அப்படி பெற வேணும். எப்பவுமே நாம் ஒரு ஆளு கடன் கொடுக்கணும்னா 10,000 ரூபாய்க்கு மேல இல்லை என்று கொடுப்போம். அவன் திருப்பி தரப்போகல சொல்லுவோமா, நீ 1000 ரூபாய்க்கு மேல தந்திராதே என்று சொல்லுவோமா, இல்ல 1000 ரூபாய்க்கு குறைய தந்திராதே என்று சொல்லுவோமா? கடனை நாம விரைவாக பெற்றுக்கொள்ள வேணும். விரைவாக பெற்றாதான் நட்ட கடனிலிருந்து நாம மீளுவோம். எனவே கடனை பெறுகின்ற பொழுது இந்த தொகையை விட குறைய தராதே என்றுதான் சொல்லுவோமே தவிர இந்த தொகையை விட கூடுதலா தராதே என்று சொல்ல மாட்டோம். விரைவா பெற வேணும்டா குறைஞ்சது இவ்வளவு தரணும் என்று சொல்லுவோம். அப்ப அதுக்கு மட்டும் இழிவு எல்லையை நான் போடுவோம். அப்ப அதுக்கு பேர் சொல்ல போறோம் பெருவெனவுகளின் இழிவு எல்லை. முதலாவது நாங்க செய்கின்ற எல்லையை நாம சொல்றோம் the maximum limits of payments, பேமெண்ட்ஸுக்கான மேக்சிமம் லிமிட்ஸ். இரண்டாவது the minimum limits of receipts, பெறுவனவுகளுக்கான இழிவு எல்லை. அப்ப நாங்க ஒரு லோனை கொடுத்துட்டு அந்த லோனில் ஒரு பகுதியைத்தானே அந்தந்த மாதம் அறவிட்டு கொண்டு போவோம். அந்த வரிசையில இன்னும் ஒரு பகுதி அறவிட வேண்டி இருக்கும். அரசாங்கம் சொல்லும் ஒவ்வொரு திணைக்களத்திற்கும் இவ்வளவுக்கு மேல நீங்க அறவிட வேண்டி இருந்திடப்படாது அப்படின்னு சொல்லும். அதை நாம சொல்றது வரவு மீதிகளின் உச்ச எல்லை அப்படின்னு நாம சொல்லுவோம். வரவு மீதிகளின் உச்ச எல்லை. வரவு மீதிகள் என்றால் வர வேண்டிய மீதி. அந்த வரவு மீதிகளுடைய பெறுமதி இதுக்கு மேல வர வேணும் என்று இருந்து அரசாங்கத்துக்கு அது நட்டத்தை ஏற்படுத்திடலாம். எனவே மூன்றாவது எல்லையாக நாம சொல்றது the maximum limits of debit balance. டெபிட் பேலன்ஸ் ஆக வரவு மீதியாக இருக்க வேண்டிய அதிகூடிய பெறுமதியை நாம சொல்லுவோம் வரவு மீதிகளின் உச்ச எல்லை என்று சொல்லுவோம். அதுபோல நான்காவது எல்லையாக நாம சொல்ல போறது பொறுப்புகளின் உச்ச எல்லை. பொறுப்புகளின் உச்ச எல்லை. இதை பற்றி நாம கொஞ்சம் கதைத்து விட்டதான் உங்களுக்கு என்னென்று விளங்கும். நாங்க இதன் தொடர்ச்சியாக பார்க்க இருக்க முற்பண கணக்கினுடைய வகைகள். அதிலே ஒரு வகை இருக்குது களஞ்சிய முற்பணம் என்று. களஞ்சிய முற்பணம் என்றால் விவசாயிகள் நெல் அறுவடை செய்து வச்சு கொண்டிருந்தா எல்லா விவசாயிகளும் சமகாலத்தில் நெல் அறுவடை செய்வாங்க. அப்ப நெல்லுக்கான நிரம்பல் அதிகரித்து நெல்லுக்கான கேள்வி குறைவாக இருப்பதனால விலை குறைந்துதான் இருக்கும். அப்ப அந்த விவசாயிகளுக்கு போதிய அந்த வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் விவசாயிகள் கஷ்டப்படுவாங்க. அந்த நிலையை அரசாங்கம் ஈடு செய்ய வேணும் விவசாயிகளுக்கு. அதற்காக அரசாங்கம் ஒரு உச்ச நிர்ணய விலை ஒன்றை நிர்ணயம் செய்து அந்த நெல்லுகளை அரசாங்கம் கொள்ளுணவு செய்யும். அப்படி கொள்ளுணவு செய்வதற்காக நெற்களஞ்சிய சாலைகளை ஒவ்வொரு பகுதியிலே அமைத்திருக்கும். அப்படியான நெல்களை கொள்ளுணவு செய்வதற்கு சில நிறுவனங்கள் காணப்படுகின்றன. அந்த அமைப்புகளினூடாக விவசாய அமைப்புகளினூடாக அந்த நெற்களை கொள்ளுணவு செய்யும். அப்படி கொள்ளுணவு செய்கின்ற பொழுது உதாரணத்துக்கு வைத்துக் கொள்ளும் ஒரு நிதியாண்டிலே 50 மில்லியன் ரூபாவை நெல்களை கொள்ளுணவு செய்வதற்கு என்று ஒதுக்கி இருப்பதாக எண்ணிக்கொள்ளுங்க. 50 மில்லியன் ரூபாய் பெறுமதியான நெல்லை கொள்ளுணவு செய்த பிறகும் இன்னும் விவசாயிகளிடம் 20 மில்லியன் ரூபாய் பெறுமதியான நெல் கொள்ளுணவு செய்ய வேண்டிய தேவையோடு இருந்து அரசாங்கத்திட்ட பணம் இல்லாமல் இருந்தா அரசாங்கம் அதை கடனுக்கு வாங்கும். அப்படி அரசாங்கம் கடனுக்கு வாங்குகின்ற போது அரசாங்கத்துக்கு அதனுடைய இவ்வளவுக்கு மேல கடனாக உருவாக்கி விடக்கூடாது என்கின்ற ஒரு எல்லையை போட்டாதான் அரசாங்கம் தன்னை பாதுகாத்து கொள்ளலாம். இப்ப இந்த எல்லைகள் குறிப்பிடுவது எல்லாமே அரசாங்கத்தை பாதுகாத்து கொள்வதற்கான நடைமுறைகளாக காணப்படும். எனவே அரசாங்கம் ஒரு லோனை கொடுக்கின்ற பொழுது அதற்கு உச்ச எல்லைகளை விதிக்கும். உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும், நம்ம சாதாரணமாக அதை இப்படி கூட எடுத்துக்கொள்ளலாம். இப்ப இந்த வருஷம் வரவு செலவு திட்டத்திலே பண்டிகைக்கு 15,000 ரூபாய் பண்டிகை முற்பணமாக வழங்குவதற்கான ஏற்பாடுகள் இந்த வரவு செலவு திட்டத்தை செய்யப்படும். அர்த்தம் 15,000 ரூபாய்க்கு மேல 1 ரூபாயும் கொடுக்க இயலாது. அதுபோல இடர்கால கடன்களை தீர்ப்பதற்காக 4 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு உத்தியோகத்திற்குமே ஒதுக்கி இருக்கிறது. இனி அவ்வாறு 4 லட்சம் ரூபாயை விட 1 ரூபாய் தானும் கூடுதலாக கொடுக்க இயலாது. எவ்வளவு அவரிடமிருந்து இழிவளவாக பெற வேண்டும் என்பது அந்தந்த உத்தியோகத்தினுடைய அடிப்படை சம்பளத்தை பொறுத்ததாக அமையும். உங்களுடைய அடிப்படை சம்பளத்தினுடைய அந்த 10 மாத கடனாக இருந்தால் உங்களுடைய அடிப்படை சம்பளத்தினுடைய பெறுமதி எவ்வளவோ அதனுடைய 10% அந்த லோனுக்கான பெறுமதியாக நீங்க கட்ட வேண்டியதாக இருக்கும்.
அது சம்பந்தமாக தாபன விதிக்கோவையினுடைய 24ஆம் அத்தியாயத்தினுடைய 3வது பகுதியின் 6வது உபபிரிவு நமக்கு அதுக்கான வழிகாட்டலை சொல்லும். எனவே அப்படியாக பெருவனவு செய்வதற்கான இழிவெல்லைகள் இருக்கும். அப்ப செலவு செய்வது, செலவுன்றதுக்கு நாம கொடுப்பனவு என்று சொல்லிக் கொள்ளலாம். கொடுப்பனவுக்கு உச்ச எல்லை, பெருகத்துக்கு இழிவெல்லை, வரவு மீதிக்கு உச்ச எல்லை, பொறுப்பு மீதிக்கு உச்ச எல்லை என்கின்ற இந்த 4 எல்லைகளையும் கொண்டதுதான் ஒரு முற்பண கணக்கினுடைய விடயமாக இருக்கும். இந்த எல்லைகளை நிர்ணயம் செய்ததனூடாக அரசாங்கம் எதிர்பார்க்கின்ற செய்தி என்னவென்றால், அரசாங்கத்துக்கு ஏற்பட இருக்கின்ற நட்டங்களை குறைத்துக் கொள்வதாக இருக்கும். ஏதாவது கேட்க வேண்டும் என்று சொன்னா கேட்டுக்கொள்ளும். சார் கேளு. சிலது எப்படின்னா சார் ஆன்சர் வரும் ஓர்டர். அப்ப திட்டமிடல் படிமுறைகள் சார் 5 சொன்னீங்க சார். அதே சிலது ஓர்டராகவே எழுதணும் சார். சம்டைம் ஒன்று மிஸ் ஆகி மாறி எழுதப்பட்டாச்சா ஃபுல் மார்க்ஸ் கிடைக்குமா சார்? அப்படி ஒரு டவுட் ஒன்று சார், அதை கிளியர் பண்ணுங்க. ரைட். திட்டமிடலின் படிமுறைகள் என்றது ஓர்டர், மற்றொன்றும் ஓர்டர் இல்லை. அது ஓர்டர் பண்ணணும். 1-2 மிஸ் ஆகி ஞாபக சக்தியை பொறுத்ததாக நீங்க எடுத்து எழுதி கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. ஏண்டா பொதுவா பரீட்சைக்கு போன 1வது 2வது வார இல்லையே, 5வது நிக்கும், வந்து நிக்கும். நீங்க பிரச்சனை இல்லை, நீங்க தாராளமா இதை நீங்க பிரச்சனை கிடையாது. ஓகே. வேறு ரைட். அந்த வரிசையில அந்த கேள்வியினுடைய ஈனா கேள்வி இன்றைய நாளுக்கான கடைசி கேள்வியாக இருக்கும். அதுதான் முற்பண கணக்கினுடைய வகைகள் எவை? முற்பண கணக்கினுடைய எல்லைகள் சம்பந்தமாக குறிப்பிடுவது 15ஆம் நிதி பிரமாணத்தினுடைய 1வது பகுதியாக இருக்கும். 15ஆம் நிதி பிரமாணத்தினுடைய 1வது பகுதி தான் முற்பண கணக்கினுடைய எல்லைகள் சம்பந்தமாக குறிப்பிடும். அதே நேரத்தில் முற்பண கணக்கினுடைய வகைகள் சம்பந்தமாக குறிப்பிடுவது முற்பண கணக்கின் வகைகள், அதை பற்றி குறிப்பிடுவது 15ஆம் நிதி பிரமாணத்தினுடைய 5வது பிரிவாக இருக்கும். 15ஆம் நிதி பிரமாணத்தினுடைய 5வது பிரிவு முற்பண கணக்கினுடைய வகைகள் சம்பந்தமாக நமக்கு கருத்துரைக்கும். என்ன முற்பண கணக்கினுடைய வகைகள்? முற்பண கணக்கு என்பது 7 வகையான முற்பண கணக்குகளை கொண்டதாக முற்பண கணக்குகள் காணப்படுகிறது என்பது 15ஆம் நிதி பிரமாணத்தினுடைய 5வது பிரிவில் நமக்கு சொல்ல வருகின்ற விடயம். ஒரு முற்பண கணக்கு பேர் சொல்றோம், அபிவிருத்தி முற்பண கணக்கு. அபிவிருத்தி முற்பண கணக்கு. உதாரணத்துக்கு புதிய நெல்லினம் ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னா அதற்கு முற்பணம் கொடுப்பாங்க, அந்த ஆராய்ச்சிகளை மேற்கொள்கின்ற நெல் ஆராய்ச்சி சபைகளுக்கு, அதை அபிவிருத்தி செய்வதற்காக. அல்லது புதிய மருந்தை ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னா அதற்காக முற்பணம் கொடுப்பாங்க. இப்படியாக ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் ப்ராசஸுக்காக கொடுக்கின்ற அந்த முற்பணத்தை நாம சொல்லுவோம் டெவலப்மெண்ட் அட்வான்ஸ் அக்கவுண்ட்ஸ் நாம சொல்லுவோம். சில வேளைகளை சிலவற்றுக்கு களஞ்சிய சாலைகளை அமைத்து களஞ்சியப்படுத்துவதற்கான முற்பணங்களை கொடுத்துக் கொள்வாங்க. அதுக்கு பேர் களஞ்சிய முற்பணம்னு நாம சொல்றோம். நான் முன்ன சொன்னது போல நெல் அறுவடை செய்கின்ற விவசாயிகளிடமிருந்து நெற்களை கொள்வனவு செய்வதற்கு பயன்படுத்துகின்ற அந்த முற்பணத்தை நாம சொல்லுவோம் களஞ்சிய முற்பணங்கள் நாம சொல்லுவோம். அதுபோல சில வேளைகள் அவ்வாறு களஞ்சியப்படுத்தி இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு உற்பத்தி செய்கின்ற விடயங்களுக்காக அரசாங்கம் முற்பணம் கொடுக்கும். அதுக்கு பேர் சொல்லுவோம் உற்பத்தி முற்பண கணக்கு என்று சொல்லுவோம். உதாரணத்துக்கு பிரீமா தொழிற்சாலையினூடாக செய்கின்ற அந்த முற்பணங்களாக இருக்கட்டும் உற்பத்தி, அல்லது வடமாகாணத்திலே பனம்பொருளை அடிப்படையாக கொண்டு செய்கின்ற உற்பத்திகளாக இருக்கலாம். இப்படியாக அரசாங்கம் ஏதாவது ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்காக கொடுக்கின்ற முற்பணங்களை நாம சொல்லுவோம் உற்பத்தி முற்பண கணக்கு என்று சொல்லுவோம். பிறகு அவற்றை வியாபாரம் செய்வதற்காக கொடுக்கின்ற முற்பண கணக்கு வியாபார முற்பண கணக்கு. மிக இலகுவாக நம்ம எல்லாருக்குமே புரியக்கூடிய ஒன்றுதான் சதோச நிறுவனம். சதோச நிறுவனத்துக்கு முற்பணங்களை அந்த அமைச்சுக்கு வழங்கி அவர்கள் பொருட்களை கொள்வனவு செய்து வியாபாரம் செய்வதற்குரிய அந்த முற்பணங்களை கொடுத்து கொள்வாங்க. அதுக்கு நாம சொல்றோம் வியாபார முற்பணம்.
இவ்வாறான காரியங்களில் ஈடுபடுகின்ற அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு கொடுக்கின்ற முற்பணம் அரசாங்க உத்தியோகத்தர் முற்பண கணக்கு என்று சொல்றோம். இந்த முற்பண கணக்கின் ஊடாகத்தான் நமக்கு பண்டிகைக்கான முற்பணங்களும் இதர இடர்கால முற்பணங்களும் நமக்கு கிடைக்கப்பெறுகின்றன. அதுபோல அரசாங்கத்தினுடைய கூட்டுத்தாபனங்கள் காணப்படும். அரசாங்க கூட்டுத்தாபனங்களுக்கு வழங்குகின்ற முற்பணங்களை அரசாங்க கூட்டுத்தாபன முற்பண கணக்குகள் நாம சொல்லுவோம். இந்த 6 பகுதிக்குள்ளும் வராத முற்பண கணக்குகளை நாங்க ஏனைய முற்பண கணக்குகள் என்று நாம சொல்லுவோம். ஏனைய முற்பண கணக்குகள் என்று சொல்லுவோம். அப்ப முன்ன கேட்ட அந்த அஸ்வர் சேர்ற கேள்விக்கு இந்த இடத்தில் நான் ஞாபகப்படுத்த வேணும் என்னென்றால், இங்க ஏனைய முற்பண கணக்குன்றதான் ஞாபகத்துக்கு முதல் வரும், மற்ற ஒன்றும் வராமல் போயிடும். அப்ப அதை நாம முதல் கொண்டு போய் ஏனைய முற்பண கணக்கு எழுதிடப்படாது. அப்ப என்றாது ஒரு குறிப்பிட்ட அளவான விடையை சொன்னது பிறகுதான் நாம ஏனைய என்ற சொல்ல பயன்படுத்த வேண்டும். அப்போ ஒரு 3, 4, 5 கேட்டா 4வது கரையும் எடுத்துட்டு 5வது ஏனைய முற்பண கணக்கு என்று நாங்க போட்டுக்கொள்ளலாம். அப்ப ஏனைய முற்பண கணக்கு நாம இன்னொரு பேரு சொல்லுவாங்க, பல்லின முற்பண கணக்கு என்று சொல்லுவாங்க. மிஸ்செலேனியஸ் அட்வான்ஸ் அக்கவுண்ட் சொல்லுவாங்க. எனவே அபிவிருத்தி முற்பண கணக்கு, களஞ்சிய முற்பண கணக்கு, உற்பத்தி முற்பண கணக்கு, வியாபார இலாப நட்ட முற்பண கணக்கு, அரசாங்க உத்தியோகத்தர் முற்பண கணக்கு, அரச கூட்டுத்தாபன முற்பண கணக்கு, ஏனைய முற்பண கணக்குகள் என நாங்க 7 பகுதிக்குள்ள நாங்க முற்பண கணக்குகளை வகைப்படுத்துறோம். இந்த அளவில் இன்றைய வகுப்பு முடித்துக் கொள்ளும். இந்த வகுப்பு தொடர்பான பின்னூட்டல்கள், இது முதல் வகுப்பு என்கின்ற படியினாலே என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப்புக்கு நீங்க இந்த வகுப்பு இன்றைக்கு எப்படி அமைந்திருந்தது என்பது தொடர்பான பின்னூட்டல்களை தந்து கொள்ளுங்க. அது என்ன நான் மாற்றம் செய்து கொள்வதற்கு அல்லது முன்னேற்றுவதற்கு அது உதவியாக அமையும், அல்ல இந்த வகுப்பு தொடர்பாக தீர்மானங்கள் எடுப்பதற்கும் எனக்கு அது உதவியாக அமையும் என்ற செய்தியோட அனைவருக்கும் அன்பின் பணிவு. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். மற்றும் ஒரு வகுப்பில் நம்ம கலந்து சந்தித்துக் கொள்வோம். ஓகே சார், தேங்க்யூ.